அடுத்ததாக நாம் பெரிதும் எதிர்பார்த்த நிகழ்வு தமிழர் சிந்தனை கலை வெளிப்பாடு வடிவங்களில் சிறப்பான ஒரு வடிவம் பட்டிமன்றமாகும். விழும்போது விதையென விழுந்து எழும்பொழுது விருச்சமென எழுபவர் எங்கள் ஜிஐபி பைலட் ட்ரெய்னர், சகலகலா வல்லவர், கிரேட் ஐகான் ஆஃப் ஈரோட், கூரைகுல RS பிரபுமாமா அவர்களை பட்டிமன்றத்திற்கு தலைமை தாங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஓவர் டு RS பிரபுமாமா. இன்றைய தலைப்பு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிராமத்திலா நகரத்திலா? மகிழ்ச்சியான வாழ்க்கை கிராமத்தில் தான் அப்படின்னு பேசுகிறக்காக திருமதி கவிதா, டாக்டர் கணேசமூர்த்தி அவர்கள், டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள், டாக்டர் கமலக்கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நகரம் என்னப்பா கிராமம் நகரம்தான் அப்படின்னு சம்பத்குமார் அவர்கள், டாக்டர் கார்த்திக் செல்வராஜ் அவர்கள், டாக்டர் பிருந்தா அவர்கள், நித்யா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஓவர் டு நடுவர் RS பிரபுமாமா அவர்கள். அதிகமாக தற்கிய கிராமத்தினருக்கும் மற்றும் அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய வணக்கத்தினுடைய 10வது ஆண்டு துவங்கி 10வது ஆண்டு வருது நடந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா இதை ஒரு ஆரம்பிச்சு நம்முடைய ஃபவுண்டர் பிரசிடென்ட் சுரேஷ்குமார் மற்றும் அவர் வழிவந்த அனைவரையும் நாங்கள் நன்றியோடு பாராட்டி வாழ்த்தி இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். நானும் நிறைய பழம்பூர் மேடை பேச்சுகள் பேசியிருக்கேன், நடுவராகவும் இருந்திருக்கேன். ஆனால் முதல் முறையாக இப்படி ஒரு சேரை கொடுத்து எனக்கு தோரணம் லைட்டாக மாறுது. இது நான் எப்பவுமே வந்து சேரில் வந்து பேசுவேன், இப்போ என்னமோ இதுக்கு வந்து யாருங்க நீர் எழுதுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பாருங்க, இந்த சேருக்கே இப்படின்னா, இந்த சேருக்கே இப்படின்னா, அப்போ நாட்டில் அந்த சேருக்கெல்லாம் ஏன் அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்குதுங்கிறது இப்போ லைட்டாக உணருது. இன்னைக்கு வந்து அருமையான நாள், மருத்துவர்களுக்கான ஒரு விழாவாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். நானும் எங்கள் அப்பா மாதிரி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். உங்கள் அப்பா டாக்டரா அப்படின்னு கேட்காதீங்க, எங்கள் அப்பாவும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா 10th முடிச்ச உடனே எங்கள் அப்பா போய் வசந்தா வானகாமலை பிரின்சிபல், அவன் போய் பையனுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் கொடுங்க அப்படின்னு கேட்டான். அவர் மேலே பிரின்ஸ் கொடுக்கவே இல்லை. அப்போ எங்கள் அப்பா ஒரு அஸ்திரத்தை எடுத்தார். மேடம், உங்கள் பையனாட்டு நினைச்சுங்க, என் பையனை உங்கள் பையனாட்டு நினைச்சுங்க, உங்கள் பையனுக்கு என்ன குரூப் கொடுக்கல கொடுங்க. அவங்க பையன் தேர்ட் குரூப். அது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. நானும் இப்போ அவங்க தேர்ட் குரூப்பே என் பையன் தேர்ட் குரூப் தானே, அதே சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி படிச்சு வச்சுங்க. ஒரு இந்த உலகம் ஒரு நல்ல மருத்துவரை இழந்து விட்டது என்பது மட்டுமல்ல, ஆனால் அப்படி இழந்தாலும் இன்று மருத்துவர் காலத்துக் கொள்கின்ற ஒரு நிகழ்வுக்கு ஒரு பட்டிமன்ற நடுவராக ஏதோ இறைவன் வந்து நம்ம இந்த அளவுக்கு சொல்ல அது டாக்டர் அப்படிங்கிறது சாதாரண நம்மளெல்லாம் இன்னைக்கு வேற மாதிரியா ஒரு இடத்துல அமர வச்சு உங்களை ப்ரிப்பேர் பண்ண வச்சு, ஏற்கனவே டாக்டர் தொழிலும் கஷ்டம். ஏன்னா அப்பெல்லாம் வந்து டாக்டர் சொன்னா கேட்டுக்குவோம். நான் என் பையனுக்கு வீக்கே முன்சான் டாக்டர் குழந்தைங்கள் ஆஸ்பத்திரி போனோம்னா அவர் நிமிந்து கூட பார்க்க மாட்டாரு. சரி, கஞ்சி கொடுங்க, பிரெட்டு கொடுத்துருங்க, வேற எது கொடுக்காதீங்க சார். இல்லைங்க சார், அவனுக்கு இது நான் டாக்டரா நீ டாக்டரா, நீங்க தான் டாக்டர் ஓ நன்றி. இவ்வளவு அவ்வளவு 2 நிமிஷம் கூட மொத்தமே 45 செகண்ட் டாக்டர் கூட வச்சிருப்பாங்க. 40 செகண்ட் உள்ள போக வெளியே வரும், பையனுக்கு நல்லா ஆயிடும், வளர்ந்து காலேஜ் போயிட்டேன். அது வேற விஷயம். இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து கூகுளில் படிச்சு வந்ததுனால உங்களையே பரிசோதிக்கிறதுக்கான ஆட்களை நாங்கள் மாறிட்டோம். அதெல்லாம் தாண்டி நீங்க இந்த சவாலான மருத்துவத்துறையில் இருக்கீங்க. அதை விட சவாலா இன்னைக்கு பட்டிமன்ற பேச்சுக்கு நாம வந்திருக்கோம். தலைப்பு பட்டிமன்ற துவங்கிய காலத்துல இருந்து இந்த தலைப்பு இருக்கு. கிராமம்னு எப்போ வந்ததோ அப்ப இருந்து இந்த தலைப்பு இருக்கு. கிராமத்திலா மகிழ்ச்சியான வாழ்க்கை, நகரத்திலா கிராமத்திலா நகரத்திலா அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்து இருந்துட்டே இருக்கு. தேடல் இன்னும் தேடிட்டே இருக்கிற மகிழ்ச்சியை. அப்ப தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி இருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் என்கிற வரிகளுக்கு ஏற்ப அப்ப இன்னும் நாம மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு இருக்கின்றோம். அந்த மகிழ்ச்சி கிராமத்திலா நகரத்திலா என்று நம்ம கொங்கு பெல்ட்ல இதை சொல்ல முடியுமா எனக்கு தெரியல. கொங்கு பெல்ட்ல எங்க கிராமம்னே தெரியல. எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது மூலக்கரையில ஏக்கரா 4 லட்சம். அப்ப என்ன சொன்னாங்க, பெரிய இடத்துல கட்டி தராங்க. எனக்கு கட்டி கொடுக்கும் போது நான் ஈரோடு பெரிய
பெரிய இடத்துல கட்டித்தராங்க. நாங்க இன்னைக்கு ஏக்கரா 7 கோடி மாறிடுச்சு. மாமனார் அனுப்புறே மாறிடுச்சு. முதல்ல எல்லாம் வாங்க மாப்பிள்ள எந்திரிச்சு கொண்டுட்டு இருந்தாரு. வாங்க அங்க ஏற இங்க குறையுது. நான் எதை கிராமம்னு சொல்றதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதாவது விலை காடு விலை கேட்டோம்னா அவுட்டர்ல போனா தான் கம்மியா வாங்க முடியும். அவுட்டருக்கு போனா அடுத்த ஊர் வந்து அப்படியே போயிட்டே இருந்தோம்னா 4 கோடி கம்மியா காடு கிராமத்தை தேட வேண்டியதா இருக்கு. அப்ப அதை தாண்டி தஞ்சாவூர், புதுக்கோட்டை இப்படி ஏதாவது போனாதான் கிராமத்தை பார்க்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நாமெல்லாம் அப்படி அதே ஊர்ல அதே 46 புதூர்ல அம்மாயூர் எனக்கு அப்படி வாழ்ந்தவன். நகரம் எனக்கு சூரம்பட்டி என்னுடைய வீடு. இது ரெண்டையுமே பார்த்து வளர்ந்துதான் எல்லாரும் வந்திருக்கோம். இப்போ எல்லா பேச்சாளர்களும் அவங்க கருத்து எடுத்து வந்திருக்காங்க. இதுல கிராம பின்னணியும் இருக்காங்க, நகர பின்னணியிலிருந்து வந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் என்ன வாதத்தை வைக்கிறார்கள் என்று மிகவும் ஆவலோடு இருக்கின்றோம். முதல்ல கிராமத்தணின்னு தான் துவங்குவாங்க. அடுத்தது உங்களுக்கு பட்டிமன்றம் தெரியும், மாறி மாறி பேசி இறுதியாக இரு அணி தலைவர்களும் இறுதியாக அவர்களுக்கு ஒரு 5 நிமிடம் கொடுக்கப்படும். உங்களோடு சேர்ந்து நானும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். முதல்ல நானே எல்லாமே சொல்லிட்டோம்னா இப்பவே ஒருத்தர் 2 பாயிண்ட் அடிச்சிட்டாரு. அப்புறம் நாங்க என்ன பேசுறது, நான் எழுதிக்கிறேன். அதனால முதல்ல பேச்ச துவங்கி வைக்கிறதுக்காக மகிழ்ச்சியான வாழ்க்கை கிராமத்திலே என்ற ஒரு அணியினுடைய நம்முடைய தலைவி வெள்ளூர் குலத்தை முழுகாதன் குலத்தை சேர்ந்த கவிதா சதீஷ் அவர்கள் இப்பொழுது அவரோடு இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நடுவர்னாவே அதிகமாக மிரட்டலுக்கு ஆளாக்கப்படுகிறோம். வரும்போதே அப்படிங்கிறாங்க, அப்புறம் அங்கேயே போய் இருப்பாரு, அவங்களே பேசுகிறாங்க. அந்த மாதிரி என்னை அதிகம் மிரட்டியவர் இவர் தான். பார்ப்போம் அவருடைய கருத்துக்களில் இப்பொழுது நம்மை மிரட்ட வருகிறார் கவிதா சதீஷ். ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்க இரவு பகலாக பாடுபட்டு கொண்டிருக்கும் மருத்துவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் மனுநீதி சோழன் போல் அமர்ந்திருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஏங்க, இப்போ நிறைய தடவை நம்ம இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது வெள்ளாளர் தாளாளர் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாரு, நம்ம சமுதாயத்தில் இருக்க இளைஞர்களுக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா விவசாயினா யாருமே பொண்ணு கொடுக்கறதே இல்லைங்க. ஏன்னா என் பொண்ணு கட்டித்தரையில் வேலை பார்க்கணும், பையன் மாடு மேய்க்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஐடி மாப்பிள்ளைனா ஓகே, டபுள் ஓகே அப்படிங்கிறாங்க. சரி, ஐடி மாப்பிள்ளைங்க ஒரு வீடு மட்டும் தான் இருக்கு, ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் இருக்கு எங்களுக்கு நகரத்துலன்னு. இல்லைங்க, கொஞ்சம் காடு தோட்டம் வேணுங்க, காடு தோட்டம் இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு கேக்குறீங்க. நீங்களே ஐடி வேலை தான் வேணுங்கிறீங்க, மாடு மேய்க்கிறது கேவலம்னு நினைக்கிறீங்க, காலையில ஜிம்மி கூப்பிட்டு வாக்கிங் போறது கௌரவம் நினைக்கிறீங்க நகரத்துக்காரங்க. ஆனா ஏன் சந்தோஷத்தை தேடி கடைசி காலம் கிராமம் தான் உங்களுக்கு முக்கியம்னு வரீங்க? அப்பார்ட்மெண்ட் லைஃப்லயே இருந்துடலாம்ல, கிராமம் தான் உங்களுக்கு சொர்க்கம்னு தோணுது. கடைசியில புள்ள களை வெட்டியாவது பொழைச்சுக்கும்னு நினைச்சுதானே காடுக்கரை கேக்குறீங்க. அப்படி இருக்கிற சமூகத்துல எங்கீங்க நகரத்துல சந்தோஷம் இருக்குன்னு இவங்க பேச வந்திருக்காங்க? எனக்கே புரியலைங்க. இப்போ கிராமத்துல நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க அம்மா வீடு ஒரு நல்ல ஒரு கிராமங்க. என்ன பண்ணுவோம்னா ஸ்கூல்ல எப்படா இந்த கோடை விடுமுறை வரை நல்லா காத்துட்டே இருப்பேன். பேகை வச்சு அடுத்த நிமிஷம் எங்க அப்ச்சி நிப்பாரு. அப்படியே அந்த பஸ்ஸுக்கு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணும்போது எப்போ ஊருக்கு போக போறோங்கிற அந்த ஆர்வம், ஒரு ஆவல் இருக்குங்க. அந்த பஸ்ல ஜன்னலோட சீட்ல சிலு சிலுங்கிற ஒரு காத்துல அப்படியே போகும்போது அந்த நினைவுகள் சைட்ல பருத்திக்காடு, நெல்வயல், கரும்பு காடுன்னு பார்த்துட்டு போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குங்க. நகரத்து குழந்தைங்க கிட்ட எதை கொடுக்குறீங்க? ஒரு ஏசி கார்ல உட்கார வைக்கிறீங்க, ஜன்னலை பூரா சாத்தி விட்டுக்கிறீங்க, ஆளு கையில ஒரு போனு, எங்க போறோம் எங்க போயிட்டு இருக்கோன்னு கூட தெரியாது. இப்படி இருக்கும்போது என்ன சந்தோஷம் நீங்க நினைக்கிறீங்க? அங்க போய் இறங்கினதும் எங்க அம்மாயி முகத்தை பார்த்து அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வாங்க இந்த 2 மாசம் நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்ப அந்த 2 மாசம் போகுதுன்னே எங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க நகரத்து குழந்தைங்களுக்கு எதுல போகுது உங்களுக்கே தெரியும். வீடியோ கேம்ஸ்ல மட்டும்தான் போகுது. வீடியோ கேம்ஸ், டிவி, செல்போன். இதுல என்ன சந்தோஷம் கிடைக்குது உங்க குழந்தைங்களுக்கு? மன அழுத்தம் மட்டும்தாங்க கிடைக்குது உங்க குழந்தைங்களுக்கு. அங்க போய் அந்த 3 மாசம் நாங்க எதை கத்துக்கிறோம்னு நினைக்கிறீங்க? நான் சின்ன வயசுல அந்த இலந்தக்காயை பொறிச்சு அதை ஒரு 2 ரூபாய்க்கு அப்படியே வித்து அதுல வர காசுல எல்லாரும் ஷேர் பண்ணி சாக்லேட் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த சந்தோஷம் உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்குமாங்க? அப்பவே தொழில் பண்றதுன்னா எப்படின்னு கிராமம் தாங்க கத்து கொடுத்துச்சு. நகரத்துல என்ன கத்து கொடுத்துச்சு? கேம், அதுல போய் எப்படி மாடியில இருந்து குதிக்கலாங்கிறத கத்து கொடுத்துருக்கீங்க உங்க குழந்தைங்களுக்கு. வேற என்ன கத்து கொடுத்துருக்கீங்க?
சத்திமான் தாவனா நானும் தாவன் எத்தனை நகரத்து குழந்தைகள் உயிரை விட்டுருக்காங்கன்னு சொல்லுங்க. கிராமத்து குழந்தைகள் வந்துங்க இப்போ நீங்க ஸ்விம்மிங் பூல்ல போய் ஸ்விம்மிங் கத்து கொடுக்குறீங்க. அதுல ஒரு குழந்தை நான் 10 feet பூல்ல மட்டும் தான் குதிப்பேன், 15 feet பூல்ல குளிக்க மாட்டேன்பாங்க. எங்களை ஒண்ணும் இல்லைங்க, ஒரு போடையை கட்டி தள்ளி விடுவாங்க முதல் 2 நாள். 3ஆவது நாள் நாங்களே நீச்சல் அடிச்சு பழகிடுவோம். நாங்க சுனாமில கூட ஸ்விம்மிங் போட்டு சந்தோஷமா இருப்போம். ஆனா நீங்க அந்த பூலு குளோரின் தண்ணி அழுக்கு தண்ணியில 200 பேர் 300 பேர் அதுலயே தான் பழகிறீங்க. அதுலயும் பூல் ஹைட் வேற முக்கியம் உங்களுக்கு, உங்க குழந்தைங்களுக்கும். இதுல நினைச்சு பார்த்தா என்னங்க சந்தோஷம் இருக்கு? ஒண்ணு இல்லைங்க, ஒரு 8 மணிக்கு அம்மா வீட்டுல கேட்டு பாருங்க, அம்மா எனக்கு பசிக்குது ஏதாவது இனிப்பா கொடுங்கன்னா எங்க அம்மா 5 நிமிஷம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கடலை பருப்பையும் தேங்காயும் வெள்ளத்தையும் போட்டு ஆட்டும். அதுல நான் ஆட்டுறேன் நீ ஆட்டுறேன்னு எங்க அண்ணன் தம்பிங்களும் சண்டை வேற வரும். ஆட்டி ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுப்பாங்க. இன்னும் நினைச்சு பார்த்தாலும் என் நாக்குல அந்த சுவை இருக்கு நடுவர்களே, அவ்வளவு ஒரு இனிமையான நினைவுகள் இருக்கு அதை நினைச்சு பார்க்கும்போது. ஆனா இங்க போய் நகரத்துல என்ன பண்ணுவீங்க, கண்ணு பசிக்குது 5 minutes இருப்பா, ஸ்விக்கில ஆர்டர் போட்டிருக்கேன், அந்த குனாஃபா வரும் அதை வாங்கி கொடுக்குறேன் சாப்பிடுங்கிறீங்க. இதுல என்ன சந்தோஷத்தை கண்டீங்க? அந்த மைதா விஷம் அது குழந்தைங்களுக்கு நீங்களே வாங்கி கொடுக்குறீங்க. ஆனா அந்த கிராமத்துல இருக்க சுவையும் அந்த ஆரோக்கியமும் உங்களுக்கு கிடைச்சுதா? அப்ப எதுலங்க மகிழ்ச்சி இருக்கு உங்களுக்கு? கிராமத்துல பாத்தீங்கன்னா 4 மணிக்கு நாங்களாம் கோழி கூவும் போது எந்திருப்பீங்க. நீங்க 4 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா 12 மணிக்கு மிட் நைட் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு தூங்கலாமா இன்னும் கொஞ்ச நேரம் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்கலாமான்னு பார்த்துட்டு சூரிய உதயத்தையே பார்க்காதவங்க நகரத்துல எத்தனை பேர் இருக்காங்க? பல வீட்டுல வாட்ச்மேன் எடுத்தாங்க, செக்யூரிட்டி எடுத்தாங்க. ஏன்னா வீட்டுக்கு ஒருத்தர் 1 மணி வரைக்கும் போன நோண்டிட்டு இருக்கிறதுனால வாட்ச்மேன் தேவைப்படுறாங்க. சரி, எங்க கிராமத்துல வாட்ச்மேன் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ராஜபாளைய நாய் கட்டி வச்சிருப்பாங்க, அதுதான் வாட்ச்மேன். ஆனா நகரத்துல என்ன பண்றீங்கன்னா ஜிம்மி ஜூலின் பேர் வச்சுக்கிறீங்க, 2 லட்சம் 3 லட்சம் ரேட் கில்லருங்கிறீங்க. அதை பெட்ரூம்ல படுக்க வச்சா அதுக்கு காவலுக்கு நீங்க ஹால்ல படுத்திருக்கீங்க. இதுதாங்க நகரத்து வாழ்க்கை. இதுல எங்க இருந்துங்க மகிழ்ச்சி வருது? ஜிம்மி ஜூலி ஏசியில படுத்துட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்க ஸ்பா போயிட்டு வந்திருக்காங்க. நீங்க வெளியே படுத்துட்டு இருக்கீங்க, யாரு ஜிம்மிக்கு ஜூலிக்கு காவல் காத்துட்டு படுத்திருக்கீங்க. இதுல வேற மகிழ்ச்சின்னு பேச்சு வேற. நடுவர்களே, இப்ப பிரியாணி ரெடி பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? பர்கர் ரெடி பண்ண 10 நிமிஷம் ஆகும். ஐஸ் பிரியாணி ரெடி பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? பழைய சாப்பாடுனா முன்னத்து நாளே தண்ணி ஊத்தி வச்சு அதுல ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிறதுனாலதான் அடுத்த நாள் சாப்பிட முடியுது. நீங்க 10 நாளுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்த பண்ண அதையும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சூடு பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க. இதுல சந்தோஷம் இருக்குன்னு பேச்சு வேற. ஒரு குடும்பத்திலயும் 4 பெட்ரூம் இருக்குங்க, 4 பெட்ரூம்ல 4 பேர் செல்போன் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல ஒரு குரூப் வேற, டின்னர் ரெடின்னு அம்மா போடுவாங்க, ஒரு ரூம்ல இருந்து எல்லாரும் சாப்பிடுவீங்க. என்னென்ன இருக்குன்னு தெரியாது. அதுலயும் ஒருத்தர் மிஞ்சி போய் போட்டோ எடுத்து வச்சுப்பார். எதுக்குன்னா அம்மா நீ சாப்பிட்டியா அதெல்லாம் கேட்கறக்காங்க யாரும் ஆள் இல்ல. அதை இன்ஸ்டாகிராம்ல அடுத்த நாள் ரீல்ஸ் போடணும், லைக் ஷேர் பிச்சுட்டு போகணும். அதை பிச்சுட்டு போய் ஒருத்தர் போட்டிருக்காரு, இந்த மாதிரி சூப்பரா இருந்தது நேற்று செஞ்ச டிஷ் எல்லாம், சந்தகையும் சூப்பர், இந்த மாதிரி உப்மாவும் சூப்பர் அப்படின்னு சொல்லி இது செஞ்ச கைக்கு தங்கத்துல ஒரு காப்பு போடணும்னு ஒரு ஹஸ்பண்ட் போட்டு வீட்டுக்கு வராரு. வரும்போதே அந்த அம்மா அப்படியே வெறி கொண்டு உட்காந்துருக்காங்க. ஏமா தங்க காப்பு போறேன்னு லைக்ஸ் ஷேர் அள்ளி இருக்கு, உனக்கு என்னமா பிரச்சனை, உன்ன வேற டேக் பண்ணிருக்கனே அப்படின்னு கேக்குறாரு. உப்மா செஞ்சது நானு, சந்தகம் செஞ்சது பக்கத்து வீட்டு அம்மா அப்படிங்கிறாரு. யாரு கைக்கு போடுவீங்க? உப்மா சுமாருன்னு வேற போட்டிருக்கீங்க நீங்க அப்படின்னு. அப்ப சந்தோஷம்னா என்னன்னே தெரியாம, என்ன சாப்பிடுறோம் எதுக்காக வாழ்றோன்னே தெரியாம இருக்கிறது மட்டும்தான் நடுவர்கள் நகரத்து வாழ்க்கை. இதுல சந்தோஷங்கிறது இவங்க சினிமா தியேட்டர் மாலு ஏசி ரூம் மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர உண்மையான சந்தோஷம் என்னங்கிறதே தெரியல. இன்னைக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கீங்க, பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னு கூட தெரியல. பட் கிராமத்துல வீடுகள் தள்ளி தள்ளி இருந்தது, ஆனா மனசும் ஒரு மனிதாபிமானமும் நிறைஞ்சிருந்தது. கிராமத்துல போய் இவங்க எல்லாம் ஒரு 2 நாள் இருந்து பார்க்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நகரத்து வாழ்க்கை மகிழ்ச்சின்னு சொல்லுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் நடுவர்களே. வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி, வணக்கம். முன்னாடி நாங்கள் பட்டிமன்றம் நடத்தினோம். அதுலேயும் கவிதாவும் ஒரு அணி தலைமை தாங்கி நடத்தினார்கள். மிக அருமையாக சொன்னாங்க, ஜன்னலோர சீட் அப்படின்னு. ஃபேஸ்புக்கில் கூட ஒருத்தர் எழுதியிருந்தார், ஜன்னலோர, அதாவது செல்போன் வந்த பிறகு ஜன்னலோர இருக்கைகளின் மதிப்பு குறைஞ்சிருச்சு. முதல்ல ஜன்னலோர சீட்டுக்கு அடிச்சுக்குவோம். பஸ்ஸில் போகும்போது நான் உட்காரணும், யாரும் சீட் கிடைக்கலன்னா நம்மளால என்னமா வாங்கிட்டு வருவேன், போய் உட்காந்துருவோம்.
உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் போற வரைக்கும் நம்மளால வாந்தி பண்றானா பார்த்துட்டே இருக்கு. ஒரு நேரம் வாந்தி பண்ணிட்டானா சீட் விட்டதுக்கு நமக்கு நிம்மதியா இருக்கு. நீங்கன்னா நான் கடைசி வரைக்கும் நான் முதல்ல கோயம்புத்தூர் அகமதாபாத் போற ஃபிளைட் ஏறும்போது நான் ஆசையா கேட்டு ஜனவரி சீட் வாங்கி வச்சிருந்தேன். கோயம்புத்தூர் 2 பேர் வந்தாங்க, ஏறினாங்க. சார் அந்த கடைசி டைம்ல கொடுங்க, ஏன் வாங்கிட்டு வரணும் நான் விட்டுட்டு உட்கார்ந்து அடுத்த ஃபிளைட்ல எப்படா வாந்தி நம்மளை இப்படி ஏமாத்திட்ட வேணும். முதல் ஃபிளைட் அனுப்புவது மோசமான ஒரு அனுபவம். கோயம்புத்தூர்காரங்க குசும்பு ஜன்னலோட இருக்கிற மதிப்பு, தோழிகளோட விளையாண்டது, கிராமம் அப்படின்னு அவங்க நினைவுகள் அப்படியே வரிசையா அப்படியே கொட்டிட்டே இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் 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 அப்படி இருந்தது அப்படின்னாங்க. போன வாரம் ஃபேஸ்புக்ல ஒருத்தர் கேட்டுட்டாரு, ஒரிஜினல் தேன் எங்கே கிடைக்கும், ஒரிஜினல் தேன் எங்கே கிடைக்கும். நல்ல வேலை கீழே கமெண்ட் பார்த்துட்டே வரேன். அதுல ஒருத்தர் கேட்டுட்டாரு, அதுல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரிஜினல் தேன் திருப்பூர் தாலுகா ஆபீஸ்ல 4வது மாடியில அந்த அதிகாரிக்கு இந்த பக்கம் ஜனலோரம் இருக்கிற கூறு கட்டி ஒரு தேன் ஒரிஜினல் எங்க இப்பெல்லாம் போயிடுச்சு, மாறிடுச்சு. அதனால கிராமத்துல வாழ்க்கை இவ்வளவு சிறப்பான வாழ்க்கை நகரத்துல அப்படி இல்லை, ஏசி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ரூம்லயே இந்த உரையை ஆக்கி இருக்கிறார்கள். அதனால இதற்கு எதிர்க்கணும்னா அதுக்கு சம்பத் மாதிரி நல்ல கடையில இருந்து ஒரு பயிர் குளத்து சிங்கம் வரணும், நல்ல கடையில் நடத்தி கொண்டு வருகின்றார்கள் நம்முடைய மூலப்பாடத்துல. வாருங்கள் சம்பத், உங்கள் கருத்துக்களை நகரத்தை சிறந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தருகிறது, அதிக மகிழ்ச்சி நகரத்திலே இருக்கிறது என்ற உரையை தாருங்கள். ஒரு காலத்தில் கல்வி அறிவு இல்லாத அறியாமையில் மூழ்கி இருந்த கொங்கு வேளாளர் சமூகத்திற்கு ஒரு அறிவு சிறந்த கொடியாக கல்வியில் மேம்பட்டு பல நகரங்களில் கல்வி பயின்று ஒரு அறிவார்ந்த கொடியாக கொங்கு வேளாளர் சமூகத்தை உருமாற்றி இருக்கும் மருத்துவர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பை பார்த்தோன்னே சரி, ஒரு மருத்துவர்லாம் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது நமக்கு. அதனால நமக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் கூப்பிட்டேன். தலைப்பை சொன்னோன்னே ரெண்டுமே இல்லைங்க, தப்பு அப்படின்னு. அப்படி என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அதாவதுங்க, நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஹார்மோன் இருக்குது, செரோட்டனின்னு பேர். அது இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியுன்ட்டு. அப்படி ஐயோ, இதுனா டெக்னிக்கல் சப்ஜெக்டாக இருக்க மாட்டேங்குது, நம்ம சமாளிக்க முடியும், நம்ம ஏதோ தெரிஞ்ச கண்டென்ட் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டேன். அப்புறம் பார்த்தா இந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்தோன்னே தான் எனக்கு தைரியம் வந்தது. கூசாமல் பச்சையாக பொய் பேசுறதுக்குன்னே 4 பேர் தைரியமாக வந்திருக்கும் போது நமக்கு என்ன, நம்ம இருக்கிறது தானே பேச போகிறோம். அதுதான், அது குறியீடு. பச்சை பொய் பேசுறதுக்கு பச்சை சட்டையில் வந்திருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அது பார்த்தீங்கன்னா நம்ம கவிதா பேசும்போது கவிதாவா இல்லை பாரதி ராஜா படத்துக்கு கருத்தமாவான்னு தெரியல. செக்குக்கு மாடு கொடுத்தாலும் தெக்கலூருக்கு பொண்ணு கொடுக்காதீங்க, அந்த மாதிரி ஒரு ஊருக்கு வாக்கப்பட்டு போனவங்க தான் நம்ம கவிதா. இவங்க என்ன பேசுறாங்க பாருங்க தைரியமா. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் இதில் எப்படி நம்ம பயிரங்கூடத்துக்காரு கார்த்திகை என்ன சிக்கினாருன்னு தெரியல. அவர் பாருங்க துண்டெல்லாம் போட்டு வேஷம் போட்டு உட்காந்துருக்காரு. கல்யாணத்துக்கே கோட்டெல்லாம் போட்டு 16 வயதுல டாக்டர் மயில் டாக்டர் மாதிரி ஒரு கெத்தா இருந்தார். என்ன தேஜஸா, அவருக்கு ஒரு வேஷம் போட்டு உட்கார வச்சு பாவம். இல்ல, சிரிப்பவர்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்குங்கிறது எப்படி ஒரு ஏமாற்று வழியோ அந்த மாதிரி துண்டு போட்டவங்க எல்லாம் கிராமத்துக்காரங்கன்னு நம்ப மாட்டாங்க. என்ன நகரத்து வாசிகள் நீங்க அவ்வளவு தூரம் ஏமாளியா நினைச்சிட்டீங்களா? மகிழ்ச்சினா அதாவது விஞ்ஞானிகளுக்கு விண்வெளி மகிழ்ச்சி, மாலுமிகளுக்கு துறைமுகம் மகிழ்ச்சி, சித்தர்களுக்கு காடுகள் மகிழ்ச்சி, சாமியார்களுக்கு ஆசிரமம் மகிழ்ச்சி, நம்மை போன்ற சாமானியர்களுக்கு நம்பிக்கையான எதிர்காலத்தை தரக்கூடிய நகரம் தானே மகிழ்ச்சி. நடுவரே நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் உங்க வாழ்நாள் முழுக்க 70-80 ஆண்டுகள் ஒரே வேலையை ரிப்பீட்டடா செய்யறதுனா உங்களுக்கு சலிப்பு வருமா, மகிழ்ச்சி வருமா? சொல்லுங்க. கிராமத்தினுடைய வாழ்க்கை முறை அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையா இல்லையா? ஒரு புதிய சிந்தனைகளுக்கோ ஒரு மாற்று சிந்தனைகளுக்கோ அங்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல 10 வருஷமா நம்மளும் ஜிஏபி நடத்துறோம். எத்தனை உங்களுக்கு தெரியும், ஈரோடு மாவட்டம் மட்டுமல்ல கொங்கு மண்டலம் பூரா எவ்வளவோ சாதனைகள் பண்ணியிருக்கோமே இந்த நகரத்துல இருந்து. இது இந்த ஒரு மீட்டிங்காவது நீங்க கொண்டு ஒரு கிராமத்தில் நடத்திட முடியும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லை. நடுவர் ஒன்றும் இல்லை, நம்ம
ஜிஐபி போன்ற சுரேஷ் கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள நம்ம எத்தனை பாடுபட்டோம். நம்மகிட்ட வந்து கேட்டாங்க, விசாரிச்சாங்க. இஸ் ஹைலி எஜுகேட்டட், பிஹெச்டி, டாக்டரேட் பண்ணியிருக்காருங்க, ஒரு நல்ல கம்யூனிட்டிக்கு ஒரு சர்வீஸ் பண்ணிருக்காரு, ஒரு கிரியேட்டிவான பிசினஸ்ல இருக்காரு. ஐ கேரண்டி நீங்க பொண்ணு கொடுக்கலான்னு சொன்னோம். எனப்பொலி காட்டுக்கார என்ன சொன்னா தெரியுங்களா? நல்லா தான் இருந்தான், 19 பேர் சேர்த்து கூட்டம் போட்டு தெரியல, எல்லாம் பண்ணைத்து வச்சிருப்பானா நம்ம தெரியல, பொண்ணு தரீங்களா என்ன அப்படின்னா விளங்கிருமா? அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. நடுவர்களே, அது 34 வயசு ஆனாலும் பிள்ளைய வச்சுட்டு பொண்ணு கொடுக்க யோசிக்கிறவன் நகரத்துக்காரன் கிராமத்துக்காரன் யோசிச்சுப்பாங்க. 1 ஏக்கரா தான் இருக்கும், 10 ஏக்கரா கேட்பாங்க. ஆனா மாப்பிள்ளை விவசாயம் பண்ணக்கூடாது. அவங்க சொன்னாங்க, சேம் சைடு கோல் போட்டாங்க. என்ன அதாவது, ஆனா மாமியார் இருக்கணும், ஆனா தனி கொடுத்தனமா தான் இருக்கணும். ஆமா, அதாவது ஒன்னா கருவாட்டு குழம்பு வேணும்னு கேட்கணும், இல்லைன்னா சாம்பார் வேணும்னு கேட்கணும். அதான கருவாட்டு சாம்பார் வேணுங்கிறது. நடுவர் அவர்களே, ஒரு இந்த கிராமத்துல சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வர்றது ஃபுல்லா போட்டி பொறாம தான். நடுவர் அவர்களே, இப்போ நம்ம தொழிலில் இங்கே நகரத்தில் இருக்கோம், நமக்கு தொழிலில் ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுறோம்? நமக்கு ஒரு ஜிஐபிலேயே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, சீனியர் அட்வைசரி கமிட்டின்னு வச்சுருக்கோம். நான் ஃபோன் பண்ணுவேன், எனக்கு சிக்கல்கள் வரும், மாமா இந்த மாதிரி ஒரு சின்ன லாஸ் ஆகிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொன்னால் மாமா வர சொல்லி பேசுவாங்க. எவ்வளோ எபிட்டாக இருக்குது, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ இருக்குது, கஸ்டமர் ரிட்டன்ஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாற்றுங்க, ஒரு இந்த மாதிரி மார்க்கெட்டிங் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு பண்ணுறதுக்கு ஜிஐபிலேயே வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நகரவாசி அப்படித்தான் பண்ணுவான் தொழில் பண்ணுறவன். இதே ஒரு கிராமத்தில் போய் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லுங்க, இப்படி தாண்டா கொத்துக்காரர் வேற அதையும் இதையும் பண்ணி எல்லாத்தையும் தொலைச்சு கட்டின்னு இந்த புளி மரத்தில் தூக்கு போட்டு தோங்கனாப்பா. உண்மையா இல்லையா? அதோட நிற்க மாட்டா, பக்கத்து இடத்துக்காரன் போய் பக்கத்து வீட்டுக்காரன் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அப்பவே தெரியும், இவெல்லாம் நகரத்துக்கு போய் எச்சு பண்ணாட்டு பண்ணும்போது இந்த வேலையை செய்வான்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அத்தனையும் போட்டி போறாம நடுவர் அவர்களே, அத்தையும் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நம்ம கிராமத்தில் ஒரு இடம் இருக்கும், காலையில் ஆனால் பாலை கறந்து ஊற்றிட்டு தண்ணி கட்டிட்டு நேராக சாவடின்னு ஒரு இடம் இருக்கும். அது பேர் சரியா தான் வச்சிருக்கேன், சாவடின்னு. பேசியே சாவடிப்பான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் என்ன பேசுவது தெரியுங்களா? தொழில் தான். மண்ணுளி பாம்பு, நாகமாணிக்க கல், ஈமு கோழி, இதுதான் உங்களுக்கு தொழில். என்ன இதை பேசிட்டு இதெல்லாம் பண்ணி ஒருத்தன் மகிழ்ச்சியா இருக்க, ஈமு கோழி வளர்த்தி மகிழ்ச்சியா இருக்க யாராவது இந்த காட்டுங்க நடுவரே. எல்லாம் போச்சு, பணத்தை வச்சு நிக்க வேண்டியது. நடுவரே, மனிதனை முன்னோக்கி நகர்த்துவது நகரம், மனிதனை பின்னோக்கி இழுத்து கிடப்பில் போடுவது கிராமம். ஆளு வளரணும், அறிவு வளரணும், அதுதான் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த அறிவு வளர்றதுக்கான வாய்ப்பு எங்க இருக்கு நடுவரே? நீங்களே சொல்லுங்க. அந்த ஒன்று மட்டும் வளர்ந்த கிராமத்துக்காரங்க இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்காது. நகரத்தாருன்னு ஒரு சமூகமே இருக்கு தெரியுங்களா? நகரத்தாருன்னே சொல்லுவாங்க அவங்கள. 200 வருஷம் முன்னாடியே பேங்க் ஓபன் பண்ணிட்டாங்க. இந்தியாவின் பினான்ஸ் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. இன்டர்நேஷனல் ட்ரேடு ஃபுல்லா அவங்க தான் நகரத்தார். ஏன் நகரத்தார்னு சொல்றாங்க? நகரத்தார்னா அவங்க நாகரிகம் பல பார்த்தவர்கள். நகரம் என்றால் நாகரிகம். அப்படியான ஒரு அருமையான வாழ்க்கை முறைக்கு அவங்க மாறி இருக்காங்க. கிராமத்துல பங்களா கட்டுவாங்க, வீடு கட்டுவாங்க, கிராமத்திலும் வசிப்பார்கள் சில நேரங்களில். ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியை தேடுவது நகரங்களில், கடல் கடந்த நகரங்களில் கூட நகரத்தாரனே பெயர் பெற்றிருக்காங்க. அப்படியான ஒரு நகரங்களுக்கு வந்து புகழ்ச்சியையும் கல்வியையும் அறிவையும் பெற்றுக்கொண்டு கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லாமல் இப்படி பொய் பேச வந்திருக்கிறவர்களையும் கண்டித்து எனது முதல் சுற்று உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமா அப்படின்னு இப்போ அதுக்கு பதிலடி கொடுக்கணும்னா நம்ம செல்லம் கூட்டத்தை சேர்ந்த டாக்டர் கமலக்கண்ணன் அவர்கள் ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல பணிபுரிகின்றார். வாங்க கமலக்கண்ணன். மேலப்பாளையம் என்னும் கிராமத்தில் பிறந்த தீர்த்தகிரி கவுண்டர் என்னும் மாவீரன் தீரன் சன்னமலை அவர்களின் ஆசியுடனும், வெள்ளோடு பூந்துரை கிராமத்தில் பிறந்த காளிங்கராயன் ஆசியுடனும்,
கொக்கராயன்பேட்டை என்னும் கிராமத்தில் பிறந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ER ஈஸ்வரன் ஐயா அவர்களையும் வணங்கி, நடுவர் அவர்கள் RS பிரபு மாமா அவர்களையும் வழங்கி, GAB மீட்டிங் வந்திருக்கும் அனைவரையும் வழங்கி, எனது சித்தூர் கிராமத்தில் இருந்து பிறந்த நான் கிராமமே மகிழ்ச்சி என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். வணக்கத்திற்குரிய நடுவர் அவர்களே வணக்கம். நம்ம வெள்ளாளர் காலேஜ் பிரின்சிபலு பொங்கலுக்கு லீவு கொடுக்குறேங்கிறாரு. லீவு கொடுத்தா சந்தோஷப்படுவீங்களா, லீவ் இல்லைன்ட்டா சந்தோஷப்படுவீங்களா? லீவ் கொடுத்தாதான் சந்தோஷப்படுவீங்க. அப்படிப்பட்ட பொங்கல் பண்டிகை நம்ம என்ன பண்ணுறோம், கிராமத்துக்கு போகிறோம். பொங்கல் 4 நாள் விடுமுறை. அந்த விடுமுறையில் போகி பண்டிகை, தை மாட்டு பொங்கல், கரிநாள், இதை 4 நாள் கொண்டாடுறோம். அதில் போகி பண்டிகையில் காப்பு கட்டிட்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும், தை பொங்கலில் மண்பானையில் மஞ்சள் தோரணம் கட்டி பச்சை அரிசி இட்டு கரும்பு வெல்லம் வைத்து புத்தாடை உடுத்தி பெரியவர்கள் ஆசி பெற்று உணவு பரிமாறி உணர்வுகளோடு மகிழ்ச்சியாக கிராமத்தில் பொங்கலை கொண்டாடுறோம். ஆனால் நகரத்தில் என்ன பண்ணுறாங்க, கேஸ் ஸ்டவ்வில் பொங்கல் குக்கரில் வச்சுட்டு வெந்துதான் வேகலையா தெரியல, டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு சிறப்பு நிகழ்ச்சி பார்த்துட்டு அந்த மாதிரி தான் பொழுது கழிக்கிறாங்க. நான் நடுவரவுல நீங்கள் விவசாயம் பண்ணுவீங்க, விவசாயம் பண்ணுறவங்க நீங்கள் கால்நடை வச்சுருக்கீங்களா? உங்களை மாட்டு பொங்கல் மலரும் நினைவுகளா இல்லையா? நம்ம மாட்டு பொங்கல் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மாட்டு நம்மளுக்கு வருஷமுல்லாம் அந்த கால்நடை நம்மளுக்கு உதவி இருக்கு. அந்த கால்நடைகளுக்கு குளிப்பாட்டி சந்தனம் பூஜை பண்ணி வர்ணம் பூசி எல்லாமே கொண்டாடுறோம். ஆனால் நகரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஹோலிங்கிற பெயரில் ஒரு பண்டிகை கொண்டாடிட்டு மனுஷனுக்கு மாற்றி கலரை பூசிட்டு இருக்காங்க. இதுதான் கிராமத்தில் ஒரு பாரம்பரியம் காக்கப்படுகிறது. மேலும் ஊரில் திருவிழா நடக்கிறது. திருவிழா அப்படின்னா என்ன, அதை திருப்பி போட்டு பாருங்க. விழாதிரு, ஒரு மனிதன் விழாமல் இருக்க கொண்டாடப்படுகிறது தான் திருவிழா என்பது. கிராமத்தில் ஒரு திருவிழா 6லிருந்து 7 நாள் நடக்கும். கம்பம் நெட்ட நாள்லேருந்து கம்பம் எடுக்கிற நாள் வரை எல்லா நாளுமே திருவிழா கொண்டாட்டம் தான். ஒவ்வொரு கலாச்சாரமும் மஞ்சள் நீராட்டம், நம்ம பாரம்பரிய கலையான வள்ளி கும்மி ஆட்டம், பெருஞ்சலங்கை ஆட்டம், கம்பத்தாட்டம், இது போன்ற உறவினர்களோடு நம்ம கிராமத்தில் திருவிழா நடக்கும்போது எல்லாம் கொண்டாடிட்டு இருப்போம். ஆனால் இதே நகரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஹாப்பி ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு பேரை வச்சுட்டு அது ஒரு தெருவில் தான் கொண்டாடணும் அப்படின்ட்டு ஒரு கார்பரேட் ஈவெண்ட் கிட்ட கொடுத்துட்டு அந்த குறிப்பிட்ட டைம்ல தான் கொண்டாடணும், பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்குள்ள அந்த நாளை பொழுத கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது. இதில் எங்கே நம்ம வள்ளி கும்மி பெருஞ்சலங்கை ஆட்டத்துக்கு நம்ம குழந்தைங்களை அனுப்ப விரும்புமா, ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு அனுப்ப விரும்புமா? அதில் வேற ரேப் சாங்கு பிள்ளைங்கிற ஒரு குரூப் எல்லாமே இருக்கும். அவங்ககிட்ட இருந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களை பாதுகாத்து கூட்டிகிட்டு வர்றது நம்மளுக்கு அது பெரிய சவாலாக இருக்கும். அது கலாச்சார சீர்கேடு தானே தவிர அது ஆரோக்கியம் கிடையாது. அதே மாதிரி விவசாயம் குடும்பத்தில் நம்ம பிறந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மண்ணில் விளையாண்டுட்டு ஆரோக்கியமாக நம்ம கால்நடைகளோட கோழி குஞ்சுகள் கன்றுக்குட்டிகளோட விளையாண்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இதே நகரத்தில் என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோனில் மூழ்கி கிடக்குறாங்க. அது பார்த்து எதை பார்க்குறாங்க, ஆரோக்கியமானதை பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம கிராமத்தில் உள்ள குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்றது மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டத்தில் விளையிற காய்கறிகள் எல்லாத்தையும் ஆரோக்கியமாகவும் உணர்ச்சியாகவும் இருக்காங்க. கிராமத்தில் நம்ம செய்கிற ஒவ்வொரு பணியுமே உடல் ஆரோக்கியம்தான். ஏர் உழுதல், அம்மி அரைத்தல், செக்கில் கம்பிடிக்கிறது எல்லாமே ஆரோக்கியமான பணி தான். ஆனால் அதே நகரத்தில் என்ன பண்ணோம், காசு கொடுத்துட்டு ஜிம்மில் போயிட்டு வேலை செய்யணும், ஓடாத சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கணும். இதெல்லாம் தான் நகரத்தில் உடல் ஆரோக்கியத்துக்காக செய்ய வேண்டிய பணியாக இருக்கிறது. அப்புறம் விவசாயம் செய்கிற விவசாயம் செய்கிறவங்க மழை பெஞ்சா சந்தோஷப்படுவாங்களா, சந்தோஷப்பட மாட்டாங்களா? அப்போ நம்ம நகரத்தில் கிராமத்தில் இருக்கிறவங்க ஏரி குளை கொட்டை நம்பும், தண்ணீர்லாம் வரும், மானாவரியான தோட்டமெல்லாம் சீரு சிறப்புமாக வரும் அப்படிங்கிறத நினச்சி நம்ம மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் நகரத்தில் இருக்கிறவங்க அடடா மழை வந்துருச்சு, எந்த பொருளை பாதுகாக்கிறது, மொட்டை மாடியில் போய் தங்கிக்கலாமா, இல்லை காரை கொண்டு மேம்பாலத்தில் நிறுத்திடலாமா, நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு போட்டு வருமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு தான் இருக்கணும். ஒரே போட்டு வருமா அப்படின்னு தான் இருக்கணும். பேசும்போது அவர் சொல்லியிருந்தார், என்ன சொன்னார், சலிப்பில்லாமல் உழைத்து தேய்ந்துட்டாங்க அப்படின்ட்டு. சலிப்பில்லாமல் உழைத்து சாதித்தவர்கள் தான் கிராமத்தில் இருந்து வந்தவர்கள். நல்லாம்பட்டி என்ற ஊரில் பிறந்தவர் தான் KMCH நிறுவனர். தயிர்பாளையம் சித்தோடு என்ற ஊரில் பிறந்தவர் தான் ராயல்கர் மருத்துவமனை தலைவர் KM மாதேஸ்வரன் ஐயா அவர்கள். மேலும் கொக்கராயன்பேட்டை ஊரில் இருந்து பிறந்து வந்தவர் தான் நமது அருமைமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். கிராமத்திலிருந்து பொழிந்தவர்கள் சலித்தவர்கள் அல்ல, சாதித்தவர்களாகவும்
அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை கூறுகிறேன். கிராமத்தில் ஃபேமிலி அட்டாச்சு, பாத்ரூம் டிட்டாச்சு, நகரத்தில் ஃபேமிலி டிட்டாச்சு, பாத்ரூம் அட்டாச்சு, இயற்கையோடு ஒன்றிணைந்து ஆரோக்கியமாக வாழக்கூடிய கிராமம் தான் மகிழ்ச்சி என்பதை தீர்ப்பாக வழங்க நடுவரை அவர்களை கேட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு ஸ்டைலா பாக்குறேன். நீங்க பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் தாண்டி தென்கட்சி சாமிநாதன் பாத்தீங்கன்னா விதவுட் எக்ஸ்பிரஷன் ஆனா பாயிண்ட்ல வலுவருக்கு நகைச்சுவை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கமலக்கண்ணன் ஆரம்பத்துல அப்படியே என்னடா பேச போறாரு, அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து வச்சது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுவும் குறிப்பா திருவிழா அப்படிங்கிற ஒரு பாயிண்டை டச் பண்ணியிருக்காரு. உண்மையிலே திருவிழா அப்படிங்கிறது கிராமத்துல அது எவ்வளவு பெரிய ஒரு கொண்டாட்டம். எந்த ஊர்ல இருந்தா எங்க தங்கி இருந்தாலும் எதுக்காக தொழில் நிறுத்தமாக போயிருந்தாலும் ஊர்ல மாரியம்மன் பண்டிகை அப்படின்னா அவங்க அங்க மக்களோட ஒண்ணு சேர்த்து எல்லாரும் உறவு பரிமாறிக்கிற அந்த நிகழ்ச்சியை நீங்க மேற்கோள் காட்டி இந்த பக்கத்துக்கு வலு சேர்த்தாரு. என்ன கூட நம்மள கொஞ்சம் போட்டு விட்டாரு. நான் இந்த ட்ரெட்மில் சைக்கிள் இந்த தொழில பண்ணிட்டு அது 4000 சொல்லக்கூடிய விளம்பரம் வேற. அப்போ 5 நிமிஷத்துக்கு ₹1 கொடுத்து நீங்க எல்லாரும் வேஸ்டா ட்ரெட்மில் போறாங்க, வேஸ்டா ஜிம்முக்கு போறீங்களா? மிக சிறப்பான ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் நம்ம ஜிடிபி பேச்சாளர் உருவாகிக்கொண்டே இருக்கின்றார். இதை முடிச்சு நாம இனிமேல் தொழில் முறையாவே நம்ம பட்டிமன்றத்துக்கு போகணும். கேட்டு போறது அடுத்த தீபாவளிக்கு நம்ம குழு கிளம்பி போகணும். டிவிலையும் விஜய் டிவிலையும் இப்போ மகை மாதிரி நம்ம கிராமத்துக்கு கைத்தல் அதிகமா பார்த்தா கிராமத்துக்கு தான் மகிழ்ச்சியோ அப்படிங்கிற உணர்வு வருது. ஆனா அதுக்கு மறுபடியும் அதோட வேலிடான பாயிண்ட் எடுத்து வைக்கணும்னா நம்முடைய நலன் ஹாஸ்பிட்டலை சேர்ந்த நம்முடைய சகோதரி அவர்கள் வருகின்றார். குழந்தை வளர்த்திறன் மருத்துவர் பிருந்தா அவர்களை உங்கள் முன் மகிழ்ச்சியான வாழ்க்கை நகரத்திலே என்கின்ற வாழ்க்கை எடுத்து வாருங்கள். அவரை இன்னும் கொஞ்சம் நம்ம கைத்தட்டி உற்சாகப்படுத்தி வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. மாண்புமிகு அவையோருக்கும் அன்பிற்கினிய சொந்தங்களுக்கும் அருமை நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். இன்னைக்கு மகிழ்ச்சிங்கிறது கிராமங்களில் இல்லைங்க, அது நகரங்களில் தான் இருக்குன்னு நான் பேச வந்திருக்கேன். ஒரு கதை சொல்லட்டுங்களா? ஒரு கிணத்து தவளையும் கடல் தவளையும் ஒரு நாள் சந்திச்சாங்க. அப்போது கிணத்து தவளை சொல்லிச்சான், கடல் எப்படி இருக்குன்னே தெரியலையே, கடல் தவளையை பார்த்து கேட்போம் அப்படின்னு சொல்லி கடல் தவளை கிட்ட கேட்டுச்சான். கடல் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு கேட்டுதான். அதுக்கு கடல் தவளை சொல்லிச்சான், கடல் எல்லை இல்லாதது, வானமளவுக்கு பெருசு அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் அந்த கிணத்து தவளைக்கு அது புரியலை. அது என்ன நினச்சிதுன்னா, இந்த கடல் தவளை வேற ஏதோ சொல்லி நம்மளை ஏமாத்துது அப்படின்னு நினச்சிட்டு, உனக்கு இந்த கிணறு அளவுக்காவது அந்த கடல் பெருசாக இருக்குமா அப்படின்னு திரும்பவும் கேட்டுச்சான். அப்போ அந்த கடல் தவளை இதுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, நம்புறதுக்கும் தயாராக இல்லை, அதனால கிணறுத்துலேயே கிடக்கிறதுனால இதுக்கு கிணத்தை விட்டால் வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு முடிவு பண்ணி அது திரும்ப கடலுக்கே போயிடுச்சான். நடுவர் அவர்களே, நம்ம கிராமத்தில் தான் மகிழ்ச்சின்னு பேச வந்திருக்க எதிரணியினரும் அந்த கிணத்து தவளை மாதிரி தான். அவங்களுக்கு அந்த கிராமத்தை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது. நம்ம என்னதான் சொன்னாலும், நகரத்தில் தான் மிகுந்த மகிழ்ச்சி இருக்குன்னு சொன்னாலும் அவங்க அதை ரொம்ப தயாராகவும் இல்லை. மகிழ்ச்சிங்கிறது மன நிறைவில் துவங்குதுங்க. பெற்ற அன்னைக்கு தன் பிள்ளையின் வெள்ளை செருப்பிலும் சான்றோன் ஆக்குவதிலும், பிள்ளைக்கு அன்பான குடும்பத்திலும், கல்வி திறனிலும், திறமைக்கேற்ற வேலையிலும் தாங்க அது இருக்கு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு கிராமங்களில் விவசாயம் எப்படிங்க இருக்கு? மழை பெய்ய வேண்டிய காலத்துல வறட்சியும், மழை பெஞ்சா வெள்ளமுமாக வானம் பார்த்த பூமியாக தானுங்க அது இருக்கு. வயல்களில் நடவு நட ஆட்கள் கூட கிடைப்பதில்லை. வாழ்க்கை முறையாக இருந்து வந்த விவசாயம் இன்னைக்கு ஒற்றை பயிர் சாகுபடி முறைக்கு மாறிடுச்சுங்க. எங்க பார்த்தாலும் சோம்பேறிகளின் விவசாயம்னு சொல்ற தென்னை விவசாயம் தான் நடக்குது. அட மஞ்சள் கரும்பு பயிரிடுற விவசாயிகள் கூட அன்றாடம் பயன்படுத்துகிற கருவேப்பிலைக்கு கூட கடையில் தான் போய் வாங்க வேண்டிய அவல நிலையில் இருக்காங்க. இதுதான் புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு
சண்டை தீரவில்லை, இது நாடா இல்ல வேறும் காடா, இத கேட்க யாரும் இல்லை தோலா அப்படிங்கிற வழி நம்மளுக்கு உணர்த்துதுங்க. அரசாங்கம் எவ்வளவுதான் மானியம் கொடுத்தாலும் அது அறியாமையினால விவசாயிகள் பயன்படுத்துறதே கிடையாதுங்க. விளைந்த பொருட்களுக்கு மதிப்பு கூட்டலும் செய்ய முன்வரதில்லை. இயற்கை வேளாண்மையில் விளைந்த பொருட்களுக்கு நிறைய தேவை இருந்தாலும் இன்னும் விவசாயிகள் இடைத்தரகர்களை நம்பிதான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு என்ஜினியர் மகன் என்ஜினியர் ஆகிறாருங்க, மருத்துவர் மகனோ மருத்துவர் ஆகிறார். ஒரு விவசாயியின் மகன் விவசாயம் செய்கிறாருங்களா? நிச்சயமா இல்லை. பொங்கலை மட்டும் மகிழ்ச்சியாக கொண்டாடிவிட்டு விவசாயிகளின் கண்களில் பொங்கும் கண்ணீரை துடைக்க மறந்து போனோம். தங்கத்தை பட்டை தீட்டும் நாம் வைரத்தை பட்டை தீட்ட மறந்து விட்டோம். அது மட்டுமா, இன்னைக்கு கிராமங்கள்ல சாய தொழிற்சாலைகள்லாம் அதோட கழிவுகளை ஆத்துல தான் கலக்குறாங்க. கைத்தறிகள் எல்லாம் விசைத்தறிகளா மாறிடுச்சுங்க. இதுவே எங்க நகரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா காலப்போக்கில் நலிந்து வரும் விவசாயத்தை ஆர்கானிக் ஃபார்மிங் முறையில் மீட்டெடுத்து வர்றது நம்ம நகரத்தில் இருக்கிற வீட்டு தோட்டத்திலும் மொட்டை மாடி தோட்டத்திலும் தாங்க. செடிகளுக்கு எரு, பஞ்சகவ்யம் போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்த அறிவுறுத்துவதும் அறிவியல் தாங்க. எங்கள் வீட்டு சமையல் சுவையாக இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் மொட்டை மாடி தோட்டத்தில் விளையிற காய்கறிகள்னால தானங்க. சரி, விவசாயம்னா இப்படின்னா பெண் சுதந்திரம் என்னங்க ஆச்சு? பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரணில் பெண்கள் நிகழ்த்த வந்தோம் என்று கும்மியடி என்றாரே நம் பாரதியார். ஆனால் கிராமத்தில் பெண்கள் அவங்க கருத்தை கூட சுதந்திரமா சொல்ல முடியறது இல்லைங்க. தங்கள் அறிவுத்திறனையும் தனித்திறனையும் அவங்களால வெளிப்படுத்த முடியுமா? பெண்களுக்கான தன்னம்பிக்கையும் அடையாளத்தையும் தந்தது நம் நகரங்கள் தாங்க. கிராமத்துல மாட்டுக்கும் மனைவிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. கள்ளச்சாராயத்துக்கு அடிமையாகி தன் மனைவியும் அடிக்கிறாங்க, மாட்டையும் அடிக்கிறாங்க. இறக்கும் வரை அடுப்பங்கரையும் கட்டுத்தறியும் தானே கிராமத்து பெண்களின் வாழ்க்கை. கிராமத்து பெண்கள் தங்க கூண்டுக்குள்ள அடைப்பட்டு கிடக்கிறாங்க. தங்கமானாலும் கூண்டு கூண்டு தானுங்க. இது மட்டுமா, தாய்ப்பால் நீ குடிக்க தலையெழுத்து இல்லையடி, கள்ளிப்பால நீ குடிச்சு கண்ணுரங்கு நல்லபடி அப்படின்னு பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கள்ளிப்பால் கொடுத்து விட்டு இப்ப திருமணத்துக்கு பெண் கிடைக்காம தேடுறதுல என்னங்க நியாயம் இருக்கு? இன்னைக்கு இளம் வயது திருமணங்கள் கிராமங்களில் இளைமறைவில் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதனால ஊட்டச்சத்து ரத்த சோகை உடைய ஒரு தாய் எடை குறைவான ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். சரி, போனது போகட்டும்னு தாய்ப்பாலாவது முதல் 6 மாசம் கொடுங்க, அதுதான் குழந்தைக்கு ஆரோக்கியம்னு சொன்னா மாமியார் சொன்னாங்க, மக்கச்சாமி சொன்னாங்கன்னு மாட்டுப்பாலை கொடுத்துட்டு சளி பிடிச்சிரும்னு வசம்பு கொடுத்துட்டு மூட நம்பிக்கையால செப்சிஸ் உடனையும் மால்நரிஷ் சைல்டாவும் தூக்கிட்டு வராங்க. இன்னமும் அறியாமையால மஞ்சக்காமாலைக்கு சூடு போடுறதும் மனநோயாளிக்கு மருத்துவம் பார்க்காம பேய் ஓட்டுறதும் கிராமங்கள்ல நடந்துட்டு தாங்க இருக்கு. நெருங்கிய சொந்தத்துல திருமணம் செஞ்சா குழந்தையை குறைபாட்டுடன் பிறக்குங்கிறது கூட அறியாம அவதிப்படுறாங்க. அந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்க்க வசதி இல்லாம நகரங்களுக்கு தாங்க தூக்கிட்டு வராங்க. எனவே நடுவர் அவர்களே, நகரம் என்றால்தான் சுதந்திரம், நகரம் என்றால்தான் வாய்ப்பு, நகரம் என்றால்தான் மகிழ்ச்சி. கிராமங்களில் கல்விக்கூடங்களில் தரம் உயர்த்தப்பட வேண்டும், வேலையில்லா திண்டாட்டம் ஒழிய வேண்டும், நவீன மருத்துவ வசதிகள் கிடைக்கப்பெற வேண்டும், விவசாய புரட்சி ஏற்பட வேண்டும், நவீன முறையில் விவசாயம் செய்து நச்சு இல்லாத உணவுப் பொருட்களை வருங்கால சந்ததியினருக்கு விளைவிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் பொங்கலைப் போலவே கிராமங்களிலும் மகிழ்ச்சி பொங்கும், இல்லை என்றால் நகரங்களில் மட்டுமே மகிழ்ச்சி தங்கும் என்று கூறி நிறைவாக எதிர் அணியினரை ஒன்று கேட்கிறேன். கிராமத்தில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்கிறீர்களே, உங்கள் பெண் பிள்ளையை கிராமத்தில் உள்ள ஒருவருக்கு கட்டித்தருவீர்களா என்ற கேள்வியுடன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ப்ரிப்பரேஷன். அதுக்கு முதல்ல நான் வாழ்கிறேன். சின்சியராக நீங்கள் சொன்னது ஒரு சப்ஜெக்டாகவே வைக்கலாம். ஸ்கூலில் ஒரு 2 பக்கம் பக்கத்தில் எழுதி எல்லாம் இருக்குது. என்னென்ன மால் நியூட்ரிஷன் ஆகட்டும், சொந்தத்தில் திருமணம் செய்வது, எத்தனை குறைகளோடு வர்றீங்க, அறியாமையினால் இன்னும் பெரிய ஓட்டிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ஒருத்தர் எழுதியிருந்தார்,
தன் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க கள்ளிச்செடி அருகே சென்றால் தாய். ஒரு குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க கள்ளிச்செடி அருகே சென்றால் தாய். அதன் அருகே தன் குட்டிகளுக்கு பால் ஊட்டி கொண்டிருந்தது நாய். இது யார் நாய் யார் தாய் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காரு. பார்க்கும்போது இன்னும் அறியாமையில மூழ்கி இருக்கிறாங்களோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. கிராமம் சிறப்பு அதெல்லாம் ரைட்டு, ஆனா இன்னும் அறியாமையில் மூழ்கி இருக்கிறார், இன்னும் வெளியே வரல அப்படிங்கிற கருத்து அவர்கள் மிக சிறப்பாக நிதானமாக எடுத்து வைத்திருக்கிறார். என்ன நான் கூறக்கூடத்துக்காக மணி மட்டும் நான் சொல்லுவேன் அப்படின்னு பேசிட்டாங்க. காதலுக்கு மரியாதை, மணிக்கு ஒரு மரியாதை மணிக்கு ஒரு முறை நான் இருந்து கொண்டே இருக்க வேண்டுமாக இருக்கு. அடுத்ததாக இதற்கு நல்ல உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காரு நம்ம டாக்டர் குமாரசாமி மருத்துவமனையில் சேர்ந்த நம்முடைய பயன் கூட்டத்து கார்த்திகேயன் அவர்கள். பார்ப்போம் கிராமத்து வாழ்க்கை எவ்வளவு அழகாக நம்மை கொண்டு வருகிறார்கள். இந்த இனிய மாலை பொழுதில் கூடியிருக்கும் எங்கள் சொந்தங்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நடுவருக்கும் தீர்ப்பு எது என்று தெரிந்தும் தைரியமாக வந்திருக்கும் எங்கள் எதிரணியிருக்கும் மாலை வணக்கங்கள். தலைப்பை கேட்ட உடனே நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க, எங்க அணி முடிவு பண்ணிருச்சீங்க, நடுவரும் கூட முடிவு பண்ணிருப்பாரு நான் கிராமம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மீறி தைரியமா வந்திருக்காங்கன்னா உங்க மன தைரியத்தை கண்டிப்பா நாங்க பாராட்டி ஆகணுங்க. ஒண்ணு, இது பட்டிமன்றமா பாட்டு மன்றமான்னு தெரியலீங்க. அவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க, நீங்களும் சேர்ந்து கேட்டுக்கிட்டு நீங்களும் பாடுறீங்க. அப்ப நான் ஒண்ணு பாடுறேன் கேளுங்க. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா அப்படின்னு சொன்னது என்ன? கோயம்புத்தூருக்குங்களா, ஈரோடுக்குங்களா, இல்ல சென்னைக்குங்களா? நம்ம கிராமங்களுக்கு தாங்க சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டுல வர்ற எல்லாமே கிராமம் தான், எதுவுமே சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ ஈரோட்டுக்கோ கிடையாது. சோ ஆமா, வழி இல்லையே. சோ இப்படிப்பட்ட கிராமம் தான் பெருசுன்னு சொல்லி, சோ இப்படிப்பட்ட அந்த கிராமத்தை தான், கிராமத்து வாழ்க்கை தான் பெட்டர்னு சொல்லி நான் பேச வந்திருக்கேங்க. முதல்ல அவங்க தான் கதை சொல்லுவாங்களா, நானும் கதை சொல்லுவேன். கதை சொல்லி ஆரம்பிக்கிறேன் பாருங்க. அது மெக்சிகோ ஃபிஷர்மேன் கதைன்னு ஒண்ணு இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நம்ம ஊருக்கு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. என்னன்னா, ஒரு கார்பரேட் முதலாளி, அமெரிக்காவில் இருக்கிற கார்பரேட் முதலாளி நிறைய பணம் பொருள் ஈட்டிட்டாரு, கூட வியாதியும் ஈட்டிட்டாரு. அவர் மருத்துவர் சொல்லிட்டாரு, நீ தாங்காது வண்டி, நேரா போய் ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நாளைக்கு, அப்பதான் வண்டி ஓடும் அப்படின்ட்டு. அவரும் கிளம்பி ஒரு மெக்சிகோவில் இருக்கிற ஒரு கோஸ்டல் வில்லேஜ், நம்ம வில்லேஜ் மாதிரி அது ஒரு கோஸ்டல் வில்லேஜுங்க, அங்க வந்திருக்கிறாங்க. அங்க வந்து அவர் அப்படியே காலையில வாக்கிங் போறாரு பீச்ல. போகும்போது ஒரு ஃபிஷர்மேன் மீன் பிடிச்சிட்டு ஹாயா படுத்துட்டு இருக்கான். அவன்கிட்ட வந்து நம்மால் பேச்சு கொடுக்குறாரு. பேச்சு கொடுத்துட்டு, ஒரு பிசினஸ் மேன் ஆச்சுல்ல, என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியே, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நிறைய மீன் பிடிச்சிருந்துருக்கலாம், பார்க்க மீன் எல்லாம் காஸ்ட்லியான மீனா இருக்குது, நல்லா வித்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறாரு. அவன் வித்து என்ன பண்றதுங்க அப்படின்னு கேட்டான். என்னப்பா பேசுற, இப்படி காசு நிறைய சம்பாதிக்கலாம்ல, காசு சம்பாரிச்சிங்க அப்படின்னா, என்னையா பொழைய பையனா இருக்கிற, இதையே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கிற, காசு சம்பாதிச்சா இன்னும் ஒரு 4 கப்பல் போட்டு வாங்கலாம், 4-10 பேரை வேலைக்கு வைக்கலாம், ஒரு கம்பெனி ப்ராசஸிங் கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அமெரிக்கா போய் செட்டில் ஆகலாம், நீ கார்பரேட் முதலாளி ஆயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அவன் கேட்கறான், சரிங்க கார்பரேட் முதலாளியா என்ன பண்றதுங்க அப்படின்னு. என்ன திருப்பி திருப்பி இப்படியே கேட்டுருக்கு பாரு, நான் ஹாயா வந்து இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறேன்ல அப்படிங்கிறாரு. அதுக்கு அவன் சொல்றான், நான் இப்பயே அதானுங்க பண்ணிட்டு இருக்கிறேன், இதுக்கு மேல நான் என்னங்க நான் சந்தோஷப்பட வேண்டி இருக்குது, தேவைக்கு சம்பாரிச்சுக்கிறேன், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன், நண்பர்களோட பேசுறேன், இதுதாங்க கிராமத்து வாழ்க்கை. நீங்க நகரத்துல எங்க நீங்க பேசுறீங்க, எங்க எதுவும் பேசுறது இல்லை, யாரும் பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னே தெரியறது இல்லை நம்மளுக்கு. இதே கான்செப்ட் தாங்க ஃபார்ம் ஹவுஸ் கான்செப்ட் இப்ப புதுசா வந்திருக்குது. பாத்தீங்கன்னா டாக்டர் எவ்வளவு பேருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. ஃபார்ம் ஹவுஸ்னா பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, தோட்டத்துல ஒரு சின்ன வீடு போதும், அதுதான் ஃபார்ம் ஹவுஸ். வாரம் 6 ஏன் அது ஃபார்ம் ஹவுஸ் கான்செப்ட் வந்துச்சுன்னா, வாரத்துல 6 நாள் கஷ்டப்படுறாங்க, ஒரு நாள் நிம்மதியா இருக்கலாங்க, அதனால நாங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் கான்செப்ட் போயிட்டோங்க அப்படிங்கிறாங்க. சரி, இந்த 6 நாள் நிம்மதியா இல்லைங்களா நீங்க அப்படின்னா, நிம்மதியா இல்லைங்க அவங்க. அதனாலதான் அந்த ஒரு நாள் ஃபார்ம் ஹவுஸ் கான்செப்டுக்கு போறாங்க. அங்க போனா அவங்க என்ன பண்றாங்க, நல்ல காத்த சுவாசிச்சு, நல்ல உணவு உண்டு, நல்ல கள்ளங்கப்படாத மக்களோட பேசி, இயற்கையோட ஒன்றி. இப்பெல்லாம் எங்கீங்க நகரத்துக்குள்ள கிளி சத்தமும் குருவி சத்தமும் கேக்குது, எல்லாம் கூண்டுல அடைச்சு வச்சாதான் சத்தம் கேக்குது. இங்கெல்லாம் இயற்கையாவே
ஸோ அது அந்த 6 நாள் அங்கே இருந்துட்டு ஒரு நாள் இங்கே வந்து அவங்க ரிஜினோவேட் ஆனாதான் அடுத்த 6 நாள் அவங்களால ஓட்டவே முடியுது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நாங்கள் வந்து காலையில் நான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் வீட்டுக்கு கிளம்புனேன்னா எங்கள் கூடயே எங்கள் நாயும் கூட்டிகிட்டு போவோம். எங்கள் நாய்கிட்ட போய் நான் தோட்டம் போகலாமா அப்படின்னு சொன்னால் அது சுத்து இருக்கு பாருங்க, ஒரு சுத்திட்டு காலில் ஏறி எங்களோட வரும். வந்தோம்னா திறந்து விட்டோம்னா அது பாட்டுக்கு சந்தோஷமா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்குங்க. அதே தான் மக்கள் நகரத்து வாழ்க்கையில் எல்லாம் கூண்டு அடைச்சிட்டு இருக்கீங்க. வெளியில வாங்க, அப்பப்போ கிராமத்துக்கு போங்க. நீங்க எப்பயுமே கிராமத்துக்கு போகணும்னு சொல்லல, கிராமத்து வாழ்க்கையும் அனுபவிச்சு பாருங்க, எது பெட்டர்னு உங்களுக்கு அப்பதான் தெரியும். இப்ப நான் சொன்ன இல்லைங்க, கிராமத்துல நல்ல காத்து நல்ல உணவு. ஏன்னா நாங்க டாக்டருங்கும் போது அது சம்பந்தமாவும் கொஞ்சம் பேசணும். ஸோ நல்ல காத்து, இப்ப பூமி வெப்பமயமாகுதல், இந்த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்லாம் எதெல்லாம் வருது, மெயின்லி வந்து நகரமயமாக்குதல்னால தான் வருது. நல்ல காத்து இப்ப இருக்கிறது இல்லைங்க. இப்ப அதுக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது 50க்கு கீழே இருக்கணும். இன்னைக்கு ஈரோட்டில் 70, கோயம்புத்தூர்ல 90, டெல்லியில 400ங்க. 400னா ரொம்ப ரொம்ப மோசம். அதிகமாகிறதுக்கு காரணம் வந்து இந்த வாகனங்கள், அந்த வாகனங்கள் பிளஸ் தொழிற்சாலைகள், இதுல இருக்கிற காற்று தான் அந்த காற்று, அந்த புகை தான் மாசுபடுத்துதுங்க. ஏர் பொல்யூஷன் மட்டும் தானுங்களா இது நகர வாழ்க்கை கொடுக்குது நம்மளுக்கு? இங்க இருக்கிற பரபரப்பான வாழ்க்கை, நிக்க நேரம் இல்லாத வாழ்க்கை என்ன கொடுக்குது? பிபியை கொடுக்குது, டயபெட்டிஸ் கொடுக்குது, ஹார்ட் ப்ராப்ளத்தை கொடுக்குது, மனச்சோர்வு, மன அழுத்தம், சைக்காட்ரிக் ப்ராப்ளத்தையும் கொடுக்குது. இப்ப நாங்களே கிராமத்தில் இருந்து வர ஒரு நோயாளி வந்தாருன்னு வச்சுங்க, அவர்கிட்ட ஹிஸ்டரி எடுக்கும்போது உனக்கு சுகர் இருக்கா பிரஷர் இருக்கான்னு கேட்டா கூட அவங்க சொல்லுவாங்க, இதனால் வரைக்கும் அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கே போனது இல்லைங்க, ஒரு ஊசி கூட போட்டது இல்லைங்க அப்படிம்பாங்க. ஆனா நம்ம நகரத்தில் இருக்கிற ஒரு பையன்கிட்ட 35 வயசு ஆள்கிட்ட வந்து ஹிஸ்டரி கேட்டீங்கன்னா, சுகர் இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டாலும் சுகர் இருக்கு சார், பிரஷர் இருக்கு சார், 2 ஸ்டென்ட் வச்சிருக்கு சார் அப்படின்னது. எனக்கு பெருந்துறையில ஒரு இடம், ஈரோடுல ஒரு இடம் இருக்குது, பவானியில ஒரு இடம் இருக்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நகரத்துல வந்து ஐயா சொன்னார், சம்பத் ஐயா வந்து நல்ல பொருள் ஈட்டலாம், பிசினஸ் நல்லா பண்ணலான்ட்டு. அதெல்லாம் 2வது பட்சம். உங்களுக்கு எது வேணும்? பணம் வேணுமா இல்ல உடல் ஆரோக்கியம் வேணுமான்னு கேட்டீங்கன்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? உடல் ஆரோக்கியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஏன்னா பணம் அப்புறம் சம்பாரிச்சுக்கலாம். இதே சமயத்துல அந்த தலாய் லாமா கோட் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். தலாய் லாமா என்ன சொன்னார்னா, மனித குணத்தை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க வந்து வாழ்நாள் முழுவதும் பணம் ஈட்டுறாங்க, உடல் நலத்தை பேணாம. அந்த ஈட்டின பணத்தை வச்சு கடைசி காலத்துல அந்த இதை நம்ம ரெக்குபரேட் பண்றாங்க, ஹெல்த் அப்படின்னு சொன்னாரு. அதையும் சொல்லிட்டு, நகரத்தில் வீடுகள் இடைவெளி இல்லாமல் இருக்கின்றன, மக்கள் மனத்தில் இடைவெளிகள் நிறைய இருக்கின்றது. கிராமத்தில் இடைவெளிகள் அதிகமாக இருக்கிறது, அதே நேரத்தில் மக்கள் மனத்தில் இடைவெளிகள் இல்லை. எங்கே வாழ்வதும் வாழ்வல்ல, மகிழ்ச்சியாக எங்கே வாழ்கிறோம் என்பதுதான் வாழ்க்கை. அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கையில் தான் இருக்கிறது என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு உரை, பட்டிமன்றம் சம்பந்தமாகவும் சரி, மருத்துவம் சம்பந்தமாகவும் சரி, மக்கள் அதிகமா அவருக்கு வர பேஷன்ஸ் எவ்வளவு டென்ஷன்ல இருக்காங்க. நீ மெடிடேஷன் கிளாஸ்க்கே டென்ஷனோட தான் போறாங்க. ஏன் மெடிடேஷன் முதல்ல நீ அமைதியா மெடிடேஷன் போ. ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப அதிகமா இப்ப இந்த பயன்படுத்துறோம். அழகா சொன்னாரு, பீப்புள் earn wealth at the cost of their health, then they spend their wealth to earn back the health அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு தத்துவத்தோட அவர் அதை முடிச்சிருக்காரு. பாராட்டுகள் கார்த்திகேயன், மிக சிறப்பானது ஒரு உரை. எங்க போவீங்க கிராமத்தில் விட்டுட்டு, நல்லதெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு கேட்டிருக்காரு. பார்ப்போம், நம்முடைய நித்யானந்தகுமார் அவர்கள் பெண்மணி அவர்கள் வந்து எதிர்கருத்து வைக்க வர உங்கள் பலத்த கரவொலியுடன். கூரைகுளத்து சிங்கம் RS பிரபுமாமா அவர்களுக்கும், மருத்துவத்துறையில் சாதித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கும், கிராமத்துல தாங்க சந்தோஷம் இருக்கும்னு நகரத்திலிருந்து வந்திருக்கும் எதிரணியிருக்கும் எனது மாலை வணக்கம். எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, டாக்டர் கிட்டையும் வக்கீல்கிட்டையும் போய் பேசக்கூடாது. ஆனா இங்க 3 டாக்டர் உட்காந்து போய் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னங்க, கிராமத்துல தாங்க எல்லா சந்தோஷம், கிராமத்துல தாங்க என்ன எல்லா சந்தோஷம் இருக்குங்க. நீங்க எத்தனை பேருங்க கிராமத்துல ஸ்கூலையும் காலேஜையும் முடிச்சிங்க மருத்துவரா இருக்கீங்க சொல்லுங்க. நீங்க எங்க கல்லூரி படிப்பை முடிச்சிங்க? எந்த வில்லேஜ்ல இங்க மருத்துவ கல்லூரி இருக்கு சொல்லுங்க.
உங்க பசங்களை அங்க படிக்க வைக்கிறீங்களா? இப்ப கார்த்திகேயன் டாக்டர் அவங்களை எடுத்துக்கோங்களேன். பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா தாராபுரத்துக்கு ஒரு சின்ன கிராமம் தாங்க. அங்கதான் சந்தோஷம் இருக்குன்னா அவங்க ஃபேமிலியோட அங்கேயே செட்டில் ஆயிக்கலாம். ஏன் சங்கீதா மேடம் இங்க கூட்டிட்டு வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கணும்? அவங்க ஒய்ஃப் அவங்க பொண்ணையும் பையனும் ஏங்க டிப் ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு இருக்கணும்? அங்க வில்லேஜ்லயே எத்தனை ஸ்கூல் இருக்குங்க, கவர்மெண்ட் ஸ்கூல், அங்கேயே படிக்க வச்சிருக்கலாமே, சந்தோஷமா இருந்திருக்கலாமே. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் எதிரில் இருக்க தலைவி அவங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கவிதாவது. ஏன்னா எப்பவுமே பொய்ய உண்மை மாதிரியே நம்மளை நம்ப வச்சிருவாங்க. நம்ம அதை நம்பி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து அந்த காலத்துலலாம் வந்து அதாவது பாட்டி வீட்டுக்குலாம் போனோம்னா ஒன்னா எல்லாம் நீச்சல் அடிப்பேன். ஏமா ஒன்னா நீச்சல் அடிச்சு அந்த தண்ணியை குடிச்சுதான் எல்லாம் கால்ரா வந்தது, அதுக்குதான் நாங்க குளோரினை போட்டு சரி பண்ணியிருக்கோம். அது தெரியாம சும்மா எப்பப்ப கிராமத்துல நாங்க ஒன்னா இருந்தோம் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் சொல்றாங்க பழைய சாப்பாடு சாப்பிட்டு நாங்க ஹெல்த்தியா இருந்தோம்னா, அவங்க வீட்டுக்கு அதை எப்பப்ப அம்மா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியே மாவை ஆட்டுமா, ஃப்ரிட்ஜ்லயே வச்சு பழைய மாவையே கொடுத்துட்டு இருக்கேன் அவர் கெஞ்சறாரு. அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. கிராமம் அழகாதாங்க இருக்கும். ஆனா அங்க இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா? கிடையாதுங்க. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்து நகரத்துல நாம என்ன பண்றோம், நம்மளோட வாழ்க்கையை அவங்க அங்க தேடிட்டு இருக்கிறாங்க. நகரத்துல தாங்க சந்தோஷம் இருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புளிய பார்த்து பூனை சூடு போட்ட கதை. அந்த மாதிரி. அதாவது நாம இங்க ஆடம்பரமா கல்யாணம் பண்றோம்னா அவங்க அங்க தோட்டத்தை வித்து கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தை வந்து அவங்க நகரத்துல என்னென்ன கிடைக்குமோ அதையெல்லாம் அவங்களும் அங்க எதிர்பார்க்கறாங்க. ஒரு கல்யாணம் ஒண்ணு பாருங்களேன், இப்ப நாங்களாம் வந்து பத்திரிக்கை கொண்டு போய் பக்கத்து வீட்டுல கொடுக்குற வரைக்கும் எங்க வீட்டுல கல்யாணம் ரெடியா இருக்குன்னு தெரியாதுங்க. ஆனா வில்லேஜ்ல அப்படி இல்லை. மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாவே அது கெடுக்கிறதுக்கு பக்கத்துல தோட்டத்துல இருக்கிறாங்க. ஆமா, அவங்க பக்கத்துல இருக்கவங்க அது கெடுக்கிறதுக்கு தாங்க இருக்காங்க. அப்படியே அந்த பொண்ணு கல்யாணம் ஆகுதுன்னு வைங்களேன், ஒரு 2 வருஷமாய் குழந்தை இல்லை அப்படின்னா அந்த மலடிங்கிற சொல்ல கிராமத்துல யூஸ் பண்ணி அந்த பொண்ணு நோகடிச்சுவாங்க. அந்த மலடிங்கிற வார்த்தையை மாத்தின ஒரு சக்தி வந்து நகரத்துல இருக்க டாக்டர்ஸ்க்கு மட்டும்தாங்க இருக்குது. கிராமத்துல வந்து எஜுகேஷன் ரொம்ப கம்மிங்க. எத்தனை குழந்தைங்க இங்க வந்து வில்லேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே நகரத்துக்கு வந்தா மட்டும்தாங்க முடியும். எத்தனை பெண்கள் இங்க சாதிச்சுட்டு இருக்காங்க. நான் கிராமத்துல இருக்க பெண்கள் சாதிக்கலன்னு சொல்லிங்க, அந்த கிராமத்துல இருக்க பெண்கள் சாதிக்கணும் அப்படின்னா நகரத்துக்கு வந்தா மட்டும்தாங்க முடியும். கிராமத்துல எந்த ஒரு இதுவுமே இல்லை. காலையில எந்திரிக்கணும், நம்ம பால் கறக்கணும், தோட்டம் போகணும், திருப்பி வந்து விவசாயம் பண்ணணும், கல்லை புடுங்கணும், அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை இருக்குதுங்க. அவங்களுக்கு அங்க யோசிக்க கூட நேரம் இல்லை. நாமெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நகரத்துல இருக்கவங்க வீக்கெண்டுன்னு எங்களுக்கு ஒண்ணு இருக்குதுங்க. சாட்டர்டே சண்டே அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். பசங்களோட படத்துக்கு போவோம், ஹோட்டலுக்கு போவோம். அங்க இருக்கிறவங்களால போக முடியுமா? நினைச்சா ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போக முடியுங்களா? உங்களால ஒரு நாள் தூங்கி ரெஸ்ட் எடுக்க முடியுங்களா? நாங்க இங்க 10 மணி வரைக்கும் தூங்கினாலும் எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நாங்க ஜாலியா தாங்க இருப்போம் இங்க. ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்களா வில்லேஜ்ல? ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்களா? கிடையாது. ஒன்றும் இல்லைங்க. ஒரு பாம்பு கடிச்சதுன்னா எத்தனை பேர் வந்து அந்த வில்லேஜ் அந்த ஹாஸ்பிட்டல் இல்லாமல் இறந்து போறாங்க. ஆனா நகரத்துக்கு நீங்க வந்தா மட்டும்தாங்க உங்களால உயிரே பிழைக்க முடியும். அப்படிதான் இருக்குது. நல்ல ரோடு வசதி இல்லைங்க, பஸ் டைமுக்கு பஸ் இல்லைங்க, நம்ம நினைச்சா போக முடியாது ஒரு இடத்துக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை தாங்க கிராமத்துல இருக்கு. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் எஜுகேஷனல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிட்டிஸ்ல மட்டும்தாங்க இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிராமத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலைங்க, அதே சமயம் நகரத்தையும் நாங்க வந்து ஆதரிக்கலைங்க. எங்க கேள்வி கேட்டது என்னங்க, மகிழ்ச்சியான இது எங்க இருக்குதுன்னா, மகிழ்ச்சின்னு என்னங்க, நம்மளுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கிற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு மகிழ்ச்சி. அது நகரத்துல மட்டும்தாங்க இருக்கு. கிராமத்துல என்னங்க இருக்குது? கிராமத்துல வேலைங்கிறது என்னங்க இருக்கு? விவசாயம் இருக்குது. விவசாயத்தை சார்ந்த ஒரு சிலர் சம்மந்தப்பட்ட வேலையை தவிர ஒரு வேலையுமே அங்க இல்லைங்க. இப்ப நம்ம நடுவரே கொண்டு போய் இந்தாங்க விவசாயம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தீர்ப்பை சொல்லிட்டாருன்னு வைங்களேன், கொண்டு போய் அங்க மம்முட்டி ஏதோ கையில கொடுத்து அவள மயங்கி விழுந்துருவாருங்க. அதெல்லாம் அவர் பார்த்தாவே மயங்கி விழுந்துருவாரு. அவர் ஜாலியா இப்ப என்ஜிஓ கால்ல இருந்து போறாருங்க, கடைக்கு போறாங்க, இந்தா நீ பாடி பில்ட் பண்ணுமா இந்த மிஷின் எடுத்துக்கோ, வெயிட் குறைக்கணுமா இந்த மிஷின் எடுத்துக்கோ அப்படின்னு ஜாலியா அவர் வந்து பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காருங்க. பேக்ல பணத்தை போட்டு அவர் போட்டு ஜாலியா இருக்காரு. ஒரு சின்ன ஒரு விஷயங்க, நம்ம என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் அப்படின்னா கிராமத்துல இருந்தாதாங்க சந்தோஷம், கிராமத்துல இருந்தாதாங்க சந்தோஷம் அப்படிங்கிறீங்கல்ல. கிராமத்துல போய் உங்களால 4 நாளைக்கு மேல இருக்க முடியாதுங்க. அங்கேயும் உங்களுக்கு போனா ஃப்ரிட்ஜ் வேணும், ஏசி வேணும், எல்லா வசதி இருந்தா மட்டும்தாங்க உங்களால கிராமத்துல இருக்க முடியும். சும்மா கிராமம் பிடிக்கும்னா உங்களால போய் விவசாயம் பண்ண முடியுமா? இல்ல குழந்தைங்கனாலதான் அங்க போய் நல்ல எஜுகேஷன் கொடுத்து அங்க நம்ம வச்சிருக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாதுங்க. இப்ப கிராமத்துல வந்து சொல்லுவாங்க, அதாவது முன்னையெல்லாம் வந்து தாய் மாமன் தான் வந்து பொண்ணை தூக்கிட்டு போய் மாப்பிள்ளைகிட்ட கொடுக்கணும், கல்யாணத்துல அப்படிதான் பண்ணுவாங்க. இப்ப யாருங்க தூக்க முடியும்? எங்களையெல்லாம் நீங்க தூக்க முடியுமா? சொல்லுவாங்க.
இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு வந்து காது குத்தி குதிரை ஏற்றி தான் கல்யாணம். இப்போ யாருங்க காது குத்துறீங்க? எந்த மாப்பிள்ளை காது குத்தி குதிரை ஏற்றி கல்யாணம் பண்ணுறீங்க? எந்த சீரும் பண்ணுறது இல்லை, எதுவுமே பண்றது இல்லைங்க. கிராமத்தை வந்து வணங்கத்தக்கது தாங்க, ஆனா வாழத்தக்கது கிடையாதுங்க. கடைசியா ஒண்ணுக்கு நடுவுக்கு எப்பவும் போலதாங்க, எங்க வீட்டு வழியா தாங்க கிராஸ் பண்ணணும். தீர்ப்பை மாத்தி சொன்னீங்க அப்படின்னா சுதா ஹாஸ்பிட்டல் கணேஷ்மூர்த்தி டாக்டர் நீங்க ரூமை புக் பண்ணிட்டு இப்படியே கிளம்பிக்கலாங்க டாக்டர். நன்றி, வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. வீட்டுக்கு போகும்போது வீட்டு தாண்டி தான் போகணும். அதை இவங்களே அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. எங்க டோக்கன் கிடைக்கிற கஷ்டமோ அந்த அப்பாயின்மெண்ட் அட்வான்ஸாவே வாங்கியாச்சு. இது ஒரு தொந்தரவு டாக்டருக்கு. இதை சமுதாய ரீதியா மருத்துவர்கள் வந்து கவுண்டர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இது ஒரு தொந்தரவு ஒன்று இருக்கு. ஏன்னா அது இந்த டாக்டர் தான் இருக்கு. ஆமாங்க, அவர் நம்ம தம்பி மாமனார் இருக்காருங்க, அவங்க பெரிய மாமியாரோட தங்கச்சி பையனுக்கு நம்ம டாக்டரோட நிறைய தெரிஞ்சவங்க அங்க முன்னாடி நின்றுட்டு டாக்டர் நம்ம ரொம்ப சுந்தரம் ரொம்ப சுந்தரத்தை விளக்கு பெரிய மாமனாரோட சாமி நான் ரொம்ப நாளாவது யோசிச்சேன். நம்ம ஆசிரியர் வந்து யாருனாலும் தெரியுங்க, நாம கவுண்டர்னா தெரியுங்க. கோயம்புத்தூர் ஸ்பீக்கர் சூரியநாராயணன் சொல்லுவாரு, கவுண்டர்ல ரொம்ப விசாரிக்காது, ரொம்ப சொந்த கேட்காது, விசாரிச்சா ஊர்ல தங்கச்சி முறையா பேசாம ரொம்ப விசாரிச்சு ஆமா அவர் ஆமா ஆமா அடி முடிஞ்ச அளவுக்கு விசாரிக்காதீங்க. சொந்தத்துல யாரு என்ன நேரம் போற டாக்டர் பாக்குறோமா வாங்கிட்டு நாம வந்துடணும். தயவு செஞ்சு விசாரிச்சு எந்த வகையில் டாக்டர் சொந்தமாக்கலாம் நீங்க நினைக்காதீங்க. பேசாம வியாதியை பார்த்து வரணும்னு கேட்டுறேன். அதனால அந்த மாதிரி தான் நானும் கணேஷ் முடிஞ்சாலே போனாலும் பார்த்து வந்துடுறேன். ஓகே ஃபைன். இப்போ இதுக்கு கண்டிப்பா இன்னும் ஆர்வத்தோடு தலைப்பு பண்ணணும். வந்தவர் மருத்துவர் கணேசமூர்த்தி அவர்கள் கண்ணங்கூட்டம். நான் 3 தலைமுறையா கண்ணனால வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க அம்மா, என் ஒய்ஃபு. அதனால எப்படி பேச போறேன் நானும் அவளோடு காத்து கொண்டு இருக்கின்றேன். சுதா ஹாஸ்பிட்டல் மருத்துவர் கணேசமூர்த்தி அவர்கள் மேலே காலகட்டத்துக்கு ஒரு புது இலக்கணம் வகுத்த எங்க கோரவர தங்கம் RS பிரபுமாமன் அவர்களே, பெரியவர்களே, ஜேபி மற்றும் டாக்டர் சொந்தங்களே, அநேகமா நான் நினைக்கிறேன் நித்யாக்கா வந்து டைரக்டா கருத்தமா படம் பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கள்ளிப்பால் 1970 நடந்ததை 2025 வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் இங்க ஒத்துக்குமா? 2வது, கிராமத்தான வந்து ஒரு டாக்டர் சொன்னாங்க, டாக்டர் சொல்றாருங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு அவன் மாத்திரை வாங்கி போயிடுவான். நீங்க நகரத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் நேற்று இதை யூடியூப்ல பார்த்தனுங்க, நீங்க சொல்றது தப்பு, நம்மளையே கிராஸ் கேள்வி கேட்டு நம்மளையே கன்ஃபியூஸ் பண்றவன் தான் அந்த நகரத்தான். சரிங்களா? நகரத்தானுக்கு வைத்தியம் பண்றது வந்து எவ்வளவு கஷ்டம் எங்க டாக்டர் கேட்பாருங்க, எல்லாம் தெரியும். 2வது, நம்ம நித்யா சகோதரி அவங்க சொன்னாங்க, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பத்தி தானே பேசுறோம், நீங்க வசதியான வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. நாங்க கேட்கறது மகிழ்ச்சியான வாழ்க்கை கிராமத்திலயா நகரத்திலயா? எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அங்க இருக்குது இங்க இருக்குது அதெல்லாம் எல்லா பக்கம் இருக்கும். மகிழ்ச்சி எங்க இருக்குதுன்னு தான் பேசணும் இல்லையோ. எங்களுக்கு இது ஹாஸ்பிட்டல் வந்து இதுல இருக்குது, பாம்பு கடிச்சா ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு அதுதான் போவோம். மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு தான் பேசணும் இல்லையோ, வசதி எங்க இருக்குன்னு பேசக்கூடாது. இப்ப நீங்க சொல்றீங்க ஸ்கூல் எல்லாம் எங்க இருக்குது, நீங்க பாருங்க டிப்ஸும் சிஎஸ்மே எங்க இருக்குது? வில்லேஜ்ல தான் இருக்குது. நடு பனிசுமாக்கிலே வச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கிராமத்துல இருக்குது. நீங்க வந்து இன்னும் வந்து கிராமத்துல வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாமே கிராமத்துல வந்துருச்சு இருக்குது. நீங்க எல்லாமே மாறி போச்சு. நீங்க வந்து இன்னும் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. 2வதுங்க, நம்ம இப்ப மாமா அவர்களே, நம்ம கொங்கு நாட்டின் சிறப்புன்னு 2-3 விஷயம் சொல்லலாம். ஒண்ணு வந்து விவசாயம், ஈரோடுனா மஞ்சள் சொல்லுவோம். அடுத்தது நம்ம பேச்சு வழக்கு இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க நம்ம ஒரு மரியாதை கலந்த பேச்சு. நான் ஸ்டாண்டில் போய் ஃபர்ஸ்ட் 1997 இறங்கி 10 செகண்ட் பேசிட்டே இவன் கோயம்புத்தூர் இல்லைன்னா ஈரோட்காரன்டா அப்படின்னு எங்க சீனியர்ஸ் வந்து டக்குன்னு முத்திர குத்திட்டாங்க. இப்போ இருக்குதுங்க நகரத்துல நான் பாக்குறேன். மரியாதை கலந்த தமிழ் எப்படி பேசுறாங்க தெரியுமா? புருஷன் முன்னாடி வருவாங்க, வந்துட்டு அவரு வந்தாருங்க, தம்பி வந்தாருங்க, அவங்க குளிச்சாங்க, யாருங்க பெரியவங்க, அவன் 3 வயசு பையனும் பிள்ளையும் போய் வாங்க தம்பி, அதுக்கப்புறம் நடந்தா பெரியவங்க இப்படி திரும்பி பார்த்து புதுசா உட்காந்துருக்கேன். அவங்க பார்த்து என்ன சுரேஷ் நான் சொல்றதுலாம் கரெக்ட் தானே அப்படிமா. அப்ப நம்ம பயம் போல
பையன் போல இப்படி திரும்பி பார்த்து மரியாதை பெரியவங்களுக்குலாம் இப்படி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து வாங்க போங்கிற வார்த்தை நம்ம ஜெனரேஷன் ஒருத்தருமே தெரிய மாட்டேன். வாங்க போங்கிற வார்த்தை வரவழிக்கிறதுக்கு நான் பரப்பாரு இருக்குது பாருங்க. நம்ம மக்கள் வந்தாங்கனாலே என்ன வாங்க போங்கிற வார்த்தையெல்லாம் தெரியுமான்னு கேட்கறதுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்க, மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு சொல்கிறோம்லங்க, ஊருக்கு நம்ம கிராமத்தில் போய் ஒரு இறங்கணும் சந்தோஷம் தெரியுங்களா? வாங்க மாப்பிள்ள, வாங்க மச்சான், அண்ணா வந்துட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, இப்படி காது உணர நீங்க கேட்டீங்கன்னா உங்க மனசுல இருக்க துக்கம் போல போயிடும். இல்ல நீங்க வந்து நகரத்துல கேட்டுறீங்களா? நகரத்துல நானும் தான் பார்த்துருக்கேன். வருவான் ரோட்ல எவனா போயிட்டு வருவான், பக்கத்துல வீட்டுல இருக்கிற சித்தம் பெரியப்புன்னு தெரியாது, வீட்டுல இருக்கிற எவனா போவான் ரோட்ல, அவனுக்கு அப்பா ப்ரோ இதாங்க எங்க அப்பா, ப்ரோ இதாங்க என் அம்மான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் 2-3 ஏதாச்சும் இருக்குதாங்க இல்லை. அப்புறம் பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, இது என்னடா அது புதுசா இருக்குது, நம்ம 2K கிட்ஸ் ஏதோ புதுசா வந்து ஏதோ 2-3 வார்த்தையெல்லாம் கோட்லாம் வச்சிருக்காங்க. கேட்டு என்னங்க இது? இதுங்க ஃப்ரெண்டுக்கு மேலேங்க, ஆனா லவருக்கு கீழேங்க. ஏனுங்க லவர்ல இதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு அர்த்தம் தெரியுங்களா? பெஸ்ட் ஏதாச்சும் இதுக்கு நீங்க இத்தனை மேடையில் பேசி இருக்கிறீங்களா? இது ஏதாச்சும் இருக்குமா? இதெல்லாம் தான் மகிழ்ச்சின்னு சொல்லி பேச வந்திருக்கிறாங்க. நீங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரெண்டாவதுங்க இன்னொரு வள்ளுவர் மொழி ஒன்று இருக்குதுங்க, பகுத்துண்டு பல்லுயிரோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அதை கற்றுக் கொடுத்து நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அது வந்து வாத்தியார் கற்றுக் கொடுத்தாரு, பள்ளிக்கூடத்துல கற்றுக் கொடுத்தாரு, அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காருங்க. நம்ம ஊர்ல இன்னும் எங்க கிராமத்துல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இன்னும் இருக்குது நிலாச்சோறுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்ம ஊர்ல 100 வீடு இருக்குன்னு வச்சுங்க, கவுண்ட் மூட்டு 100 வீடு, அது வசதி இருக்குது வசதி இல்லை. எல்லா பிள்ளைங்க பசங்களும் அது பூரி கொண்டு வரலாம், இட்லி கொண்டு வரலாம், வசதி இல்லாத நாச்சக்கரை பொட்டுக்கல்லை கொண்டு வருவாங்க. எல்லாத்தையும் சாயங்காலம் வச்சு கும்மி அடிச்சுங்க சாமி விட்டு போட்டு இருக்கிறவன் இல்லாதவங்க கொடுத்து அந்த ஷேரிங்கிற மகிழ்ச்சியை எனக்கு ஃபர்ஸ்ட் கற்றுக் கொடுத்தது கிராமம் தான். நீங்க இன்னைக்கு வந்து நகரத்துல ஏதாச்சும் இன்னும் இருக்குது கிராமத்துல, நகரத்துல வந்து இது ஏதாச்சும் காட்ட முடியுமாங்கனால இது கண்டிப்பா முடியாது. மூணாவது இந்த அடுத்ததுங்க, இப்ப நாம் வந்து விருந்தோம்பல் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்மளுக்கு வந்து ஒருத்தர் வந்து நோம்பிக்கோ மற்றதுக்கோ பத்திரிக்கை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு நோம்பிக்கு போறோம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்தோடனே ஒரு ரிசப்ஷன் வாங்க வந்தீங்களா வீட்டில் வந்திருக்கிறாங்களா எல்லாம் கேட்டு போய் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம பந்திக்கு போனோம்னா அங்க யாரும் குள்ளா வச்சுட்டுலாம் நிற்க மாட்டாங்க. பந்தியில் இருக்கிற அத்தனையும் நம்ம மாமச்சனா இருப்பாங்க, பெரியப்பா பெரியமாவா இருப்பாங்க. பந்தியில் உட்கார வச்சு பாரு நம்ம மாப்பிள்ளை உட்காந்துருக்காரு, 2 லட்டு வை, ஜிலேபி வை, பக்கத்துல இருக்க சிக்கன் வை, அந்த ஒரு பந்திய கூடங்க மகிழ்ச்சிகரமான இடமா மாத்துறது கிராமத்துல இருக்கிற பழக்க வழக்கம் தானுங்க. இதே நீங்க வந்து ஆமாங்க நம்ம இன்னும் இருக்குது ஃபங்க்ஷன்லாம் நம்ம இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். எதிர்வேலைகளும் வந்து பார்த்துருந்தா தானே நிறுத்துறீங்க, அவங்களோட பார்த்ததே இல்லையாட்டு இருக்குது. நீங்க இதே வந்து நகரத்துல நீங்க சொல்லுங்க 5000 பத்திரிக்கை அடிக்கிறாங்க, நீங்க வந்து போறப்ப வாங்கன்னு கேட்கறக்காங்க யாராச்சும் முன்னாடி, நீங்க ஸ்டேஜில் போய் வணக்கம் போட்டாங்க, அவர் பத்திரிக்கை கொடுத்தாரா நான் பத்திரிக்கை கொடுத்தாருன்னா யாருக்குமே தெரியாது. நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அதுதான் என்னன்னா, நீங்க பத்திரிக்கை கொடுத்துமே இவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா, வயிறு நம்ப சாப்பிட்டாங்களா, வயிறு நம்பி நிறைஞ்சதுக்கு அப்புறம் நிறைஞ்ச மனசோட நம்ம பொண்ணு மாப்பிள்ளை வாழ்த்திட்டு போனாங்களான்னு கேட்கறதுக்குலாம் அங்கே யாருமே கிடையாது, நம்மளை பார்க்கற கூட ஆள் இல்லை. அதனாலதான் இந்த கதவுல பூந்து அந்த கதவுல நம்ம வந்துடுறோம். இதெல்லாம் கிராமத்துல நடக்குன்னு நினைக்கிறீங்க, நீங்க போனீங்கன்னா சாப்பிடாம வெளியே வர முடியாது, அப்படித்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதனால இன்னும் இந்த மாதிரி நான் சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை தான் நான் எடுத்து பேசியிருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்கு, நேரம் என்ன கருதினால நான் வந்து இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க எப்பவுமே ரெகுலரா எங்க கண்ணங்குட தக்கா கையால தான் சாப்பிடணும், அதை மனசு வச்சுக்கிட்டு எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும் நினைப்பிச்சுங்க. இருந்தாலும் 2 நாளைக்கு சாப்பிடுவீங்க, 3வது தானே நீங்க. கடைசியாக இந்த அருமையான விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொடுத்த GIB சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பையனுக்குள்ளே எப்போது இருந்திருப்பாரு, அப்பா சொல்லுவார் எனக்கு கணேசமூர்த்தி அவர்கள் பேசுவாங்க, அந்த பையனுக்குள்ளே இத்தனை தேக்கி வச்சிருக்காருன்னு பாருங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி மாமா என்ன மாமா பேசுறது என்ன பேசுறது, நீங்க எப்பவுமே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் பேசுவீங்களா, அது பேசி ஏன்னா கண்டாக்டர் சும்மா இருக்க போனோம்னா தலைவலிக்கு சாமி கூப்பிட சரியா ஆபரேஷன் பண்ணலான்னு வந்து சாமி கூப்பிட சரியா அதே மாதிரி தான் போனால் மேக்சிமம் வைத்தியம் இருக்காது, அறிவுரைகள் இருக்கு, இதில் புத்தி இருந்தால் குறைச்சிக்கோ அப்படின்னு அவருக்குள்ள இந்த விஷயங்கள் பட்டிமன்றம் சம்பந்தமாக
இதற்கு ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய மணியன் குளத்தை சேர்ந்த கேஎஸ் ஆல்சோ சென்ட்ரல் ஒர்க் பண்ற கார்த்திக் செல்வராஜ் அவர்களை அன்போடு உங்கள் கரமொழியோடு அழைக்கின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. மருத்துவர்களுக்கு போன இடத்திலெல்லாம் அடியும் அவமானமும் தான் இன்றைய செய்தியாக இருக்கிறது. இந்த மருத்துவ சமுதாயத்திற்கு மரியாதை செய்யக்கூடிய இந்த GIB குழுமத்தின் இந்த விழாவுக்காக முதற்கண் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கொள்கிறோம். அயராது உழைத்து உயிரை காக்கிறோம் அப்படின்னு சுரேஷ் மச்சான் சொன்ன மாதிரி அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு யாரும் இல்லையா, எங்களுக்குள்ளேயே நாங்கள் பேசிக்குவோம், நாங்கள் ஆமாம் நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம். ஆனால் பப்ளிக் வந்து ஒரு மருத்துவரை தாக்கும்போது அவங்க போடுற அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிடாம தூங்காமல் படுற கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு அர்த்தமே இல்லையோ அப்படின்னு தோணுது. ஆனால் GIB நடத்துகிற இந்த ஒரு விழாவினால நாங்கள் எல்லாம் வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற்று கண்டிப்பாக இன்னும் ஊக்கத்துடன் இந்த சமூகத்துக்காக நாங்கள் வேலை செய்வோம். இதற்கு முதற்கண் நன்றி. அதாவது கணேஷ் மச்சான் வந்து எனக்கு அண்ணன் தான் கூப்பிடுவேன், எனக்கு சீனியர் அவர். 2 நாளாக OP கட் பண்ணிட்டு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன ப்ரிப்பேர் பண்ணாருன்னா பெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்கேன். எப்படின்னு பாருங்க. இப்போ அணித்தலைவி இவங்க பேசினது எல்லாமே நினைவில் இருந்து தான் பேசுறாங்க. நான் வந்து சின்ன பையன்ல நான் எங்க அம்மா ஊருக்கு போனேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், அதெல்லாம் பண்ணீங்க. இன்னைக்கு கிராமத்தோட நிலைமை எப்படி இருக்குது அதை சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு கிராமத்துல யார் இருக்கிறா? டெய்லியும் வந்து கிராமத்துல இருந்து ஐயனு அப்பத்தாலும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க நம்ம கிட்ட பேஷண்ட்ஸ். என்னங்க ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, என்ன சாமி நான் மட்டும்தான் இருக்கிறேன், ஒரு மாடு வச்சிருக்கிறேன், ஏதோ வழியில பால் கறக்கணும், கீழே உட்கார முடியல, முக்காலி ஓட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கிராமத்துல பல்லடத்துக்கு பக்கம் கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் கிராமத்துல நீங்க யாராவது 4 பேர்த்துக்கிட்ட பேசணும்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியணும். ஏன்னா அங்க வந்து பீகார்காரன் தான் பண்ணையத்தில் இருக்கிறான். சரியா? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க நீங்க கிராமத்துக்கு போவோம் உங்களுக்கு மாமோ மச்சோ இங்க கூப்பிடுவாங்களாமா ஆமா பையா இல்லைன்னா இன்னைக்கு கிராமத்துல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லாத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து பவர்லூம் போடுங்க, பால் பண்ண வைங்க. இன்னைக்கு வெறும் பீகார்காரன் தான் இருக்கிறான் நம்ம கிராமத்துல. ஏன்னா நம்ம ஆளுகளை வெளியே வந்துட்டாங்க எல்லாம். இங்க சொகுசா இங்க வந்து உட்காந்துட்டு நாங்கெல்லாம் கிராமத்துலதான் சிறப்பா வாழ்றோம் அப்படின்னு கதை சொல்லிட்டு மாமா மச்சான்னு காதுக்குள்ள கேட்கணும்னா GIBக்கு வாங்க. நம்ம சுரேஷ் மாமா போன் பண்ணணும் மாமா அப்படின்னு அவங்க சொல்றதை கேட்டோடனே நம்மளுக்கு ஆசையா இருக்குது. எங்க வீட்டுல கூட யாரும் என்னை இப்படி சொன்னது இல்லையா அப்படின்னு, வீட்டுக்காரமா கூட என்னை மச்சான்னு கூப்பிட்டது இல்லையா அப்படின்னு. அதனால அந்த குறைகளை போக்குறதுக்கு தான் இங்க சிட்டிக்குள்ள GIB வச்சிருக்குது. உங்களை யாரும் அப்படி இல்லை சொல்லி கூப்பிடுறது இல்லையா? அதாவது மணிக்கணக்கா மாமன் கூட பேசணும். மணிக்கணக்கா மாமன் கூட பேசணும்னா நீங்க டவுனுக்கு தான் வரணும். மச்சான் பூரா டவுனுக்குள்ளதான் இருக்கிறாங்க, யாருமே கிராமத்துல இல்ல. அது புரிஞ்சுக்குங்க. அதாவது மன உளைச்சல் வந்து கிராமத்துல இல்ல, நகரத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்க உன்னை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கவுண்ட் ரோடெல்லாம் எப்படி இருக்கிறோம், நம்ம வந்து நம்ம 4 ஏக்கரா இருந்தா 5 ஏக்கரா இருந்தா வேற வழியே இல்லை, காட்டுல வேலை செய்யணும். சாலை பூரா நம்மளுக்கு தோட்டத்துக்குள்ள தனியா இருக்குது. ஒரு ரூட்ல ஒரு கூட்டா கேட்காது. இன்னைக்கு வந்து எல்லாமே தனித்தனியா நம்ம ஊருக்குள்ள குடியிருக்கிறவங்க கம்மி தான், அவன் தோட்டச்சாலையில் குடியிருக்கிறான். இந்த மக்களுக்குள்ள நிறைய மன உளைச்சல் இருக்குது. இதை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். இது வந்து என்ன சொல்றது, எலிஃபென்ட் இந்த ரூம் தான் சொல்லணும். இந்த மன உளைச்சல் எல்லாம் போகணும்னா 4 ஜனத்தை பார்க்கணும்னாலே நீங்க வந்து நகரத்துல தான் வந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் நம்ம. இப்ப அந்த கிராமத்துல இப்ப எங்க அம்மா ஊருக்கெல்லாம் போனா 30 வீடு, 30 வீட்டுல 10 வீடு பூட்டி இருக்குது, 20 வீட்டுல ஒரே ஒரு ஆத்தா இருக்குது, இல்லைன்னா ஒரு ஐயன் இருக்கிறாங்க. கீழே விழுந்தா தூக்கி விடுற கால் கிடையாது. ஏதாவது ஒரு மருந்து வாங்கணும்னா ஆட்டோல வந்து ஒரு ஆட்டோக்காரன் வந்து கூட்டிட்டு போய் காசிலிங்கபாளையத்துல 300 போக முடியாது, அதுக்கு வந்து ஆள் கிடையாது, பஸ் கிடையாது. இந்த மாதிரி கிராமத்துல எப்படி போய் இருக்கிறது? இங்க பாருங்க, நம்ம எல்லாருமே கிராமத்துல இருந்து வந்தவங்க. இங்க உட்காந்துருக்கும் சரி, அங்க உட்காந்து கவுண்டன்னா கிராமம் இல்லாம நம்மள நகரம் கிடையாது, நம்ம நகரத்தார் கிடையாது, நம்மள கிராமத்திலிருந்து வந்தவங்க தான். கிராமம் நம்மளுடைய வேர், அதுல சந்தேகமே இல்லை. இந்த கிராமத்தினுடைய வாழ்க்கையை எப்படி நம்ம வந்து தக்க வச்சுக்கலாம், எப்படி நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம அனுபவிச்ச கிராம வாழ்க்கையை அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி கொடுக்கலாங்கிறது நம்ம எல்லாம் கூட்டா சேர்ந்து ஒரு இதற்கான ஒரு முடிவு முயற்சி நம்ம பண்ணணும். அண்ணன் சொன்ன மாதிரி ஃபார்ம் ஹவுஸ்ல போய் ஒரு நாள் வாரத்துல தங்குறோம்.
அந்த ஃபார்ம் ஹவுஸ் கான்செப்டை வந்து எப்படி வந்து உண்மையிலேயே ஒரு ஒரிஜினல் அந்த ஃபார்ம் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸையே அதுவே ஒரு கார்பரேட் ஈவெண்ட் மாதிரி அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் அது உண்மையிலேயே ஒரு கிராமத்து வாழ்க்கையை நம்ம மீட்டு அதை தக்க வைக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்களாமா சிட்டிக்குள்ளே, கிராமத்தில் யாரும் போடுறது இல்லையாம்மா. நான் எங்கள் ஊர் நான் உடுன்பேட்டை சின்னார் போகிறேன். சின்னார் மலை மேலே ஒரு காட்டு கிராமத்துக்குள்ளே போகிறேன். அந்த காட்டு வாசி அவன் ஃபோன் வச்சிருக்கிறான், அதில் எல்லா இன்ஸ்டா ரீல்ஸும் வருது, இன்ஸ்டா இதுவும் பண்ணுறாங்க. ஏதோ கிராமத்தில் இருக்கிறவங்க எதுவுமே பண்ணுறதில்ல, அவங்களும் அப்படி இன்னும் கோழி குண்டே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, நொண்டி அடிச்சே விளையாண்டுருக்காங்க, கதை வச்சுட்டு இருக்கீங்க. இன்ஸ்டா ரீல்ஸ் போடுற பூரா கிராமத்துக்காரங்க. என்னமோ டவுனில் இருக்கிற மட்டும்தான் ஃபோன் பார்க்குறானாமா, இல்லை மெசேஜ் அனுப்புகிறானாமா. சும்மா என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? அதனால ஆக்சஸ் ரொம்ப முக்கியம், மருத்துவ வசதி ரொம்ப ரொம்ப முக்கியம். வயதானவர்கள் மட்டுமே கிராமத்தில் இருக்கிறாங்க. அதனால நம்ம கிராமங்களை எப்படி மீட்டெடுக்கலாம் நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நகரத்தில் மட்டும்தான் மகிழ்ச்சியும் இருக்குது, எல்லா விதமான சௌகரியமும் இருக்குது, வசதியும் இருக்குது. வசதிகள் சௌகரியங்கள் இடத்துல தான் மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல தீர்ப்பு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நம்பி விடைபெறுங்க. நன்றி. இத்தனை விஷயங்களோட நம்மளுடைய கார்த்தி செல்வராஜ் எங்களுக்கு நீங்க கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இப்போ இறுதி வந்துட்டோம். இறுதியாக எல்லா 2 அணிலையும் 4 பேர் பேசியிருக்காங்க. அதனுடைய கருத்துக்களை எடுத்து இன்னும் ஷார்ட்டா அதுக்கு ஒரு நிறைவு உரை அப்படின்னா 2 நிமிஷத்துல இப்பொழுது கிராமத்தணி தலைவர் அவர்கள் இப்பொழுது நிறைவு செய்வார் அவருடைய பேச்சு. 4 பேர் பேசும்போது நித்யா மேடம் சொன்னாங்க மேரேஜ் பத்தி சீரெல்லாம் பண்றாங்களாமாங்க. இப்ப இந்த நகரத்து மேரேஜ்ல முதல்ல பொண்ணும் பையனும் ஆடிட்டு வந்தாங்க. இப்ப சம்மந்தி ஸ்டேஜ் போட்டு ஆடுறாங்க. கேட்டா மெஹந்தி ஃபங்க்ஷன்ங்கிறாங்க. அங்க ஆரம்பிச்ச ஆட்டம் தான் வாழ்க்கை ஃபுல்லாவே ஆட்டமா போயிருது. இன்னைக்கு எத்தனை கோர்ட்ல வந்து கேசஸ் இருக்கு. முதல்ல மாதிரி நீங்க கல்யாணம் பண்ணி சீர்சிறப்பு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒரு நிலைமை வந்திருக்குமா? ஆனா ஆட்டம் ஓட்டைங்க முழுசாமே ஆடி போயிடுச்சு. அப்புறம் சம்பத் அவர் என்ன பண்றாருன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். நல்ல கடை எதுல இருந்து எல்லா பொருளையும் எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வீட்டில் மாடி தோட்டம் அமைத்திருக்கிறார். ஈரோடு முழு சப்ளை மாடி தோட்டத்துல இருந்து மட்டும்தான் வருது அவருக்கு. கேட்டா கருப்பு கவுனி அரிசி, ஆர்கானிக் அரிசி பூரா கிராமத்துல இருந்து பூரா வாங்கிட்டு இதை சாப்பிடுங்க மகிழ்ச்சியா இருக்கலாம், டாக்டர்கிட்ட போக வேண்டாம்னு சொல்லுவாரா. ஆனா வந்து நகரத்துல மாடி தோட்டத்திலேயே பூரா யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. அப்புறம் இந்த மேடம் சொன்னாங்க இந்த கள்ளிப்பால் அதெல்லாம் சொன்னாங்க. ஏங்க இங்க பாதி கூட்டம் லேடிஸ் உட்காந்துருக்காங்க, இதை பார்த்துட்டுமே கள்ளிப்பால் கொடுத்தாங்க அப்படின்னு பேசுறீங்களே, உங்களை நான் என்னன்னுங்க சொல்றது? ஆமா இவங்க சொன்னாங்க எல்லாம் ஏமாத்துறாங்க ஈமு கோழி அப்படின்னு. ஆமாங்க நாங்க ஈமு கோழியில ஏமாந்தது என்னமோ உண்மைதான். உங்களை மாதிரி ஃபைன் ஃபியூச்சர்ல மொத்தமா அடிச்சுட்டு போறது, இந்த விஜய் மல்லையா மாதிரி ஃபிளைட்ல போய் அடுத்தவங்க காசை திருடிட்டு போய் அங்க சொகுசா இருக்கிறதுலாம் எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க. ஏன்னா பாடுபட்டு சம்பாரிச்சே நாங்க பழகிவிட்டோம். நீங்க வந்து அடுத்தவங்க காசுல ஓசியில எப்படி வாழ்றோன்னு கேட்டா 3 பேர் சேர்ந்து புக்கு போடுவாங்க போல தெரியுதுங்க. இந்த படம் பார்த்திருக்கீங்களா? ஒரு படம் இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒண்ணு எடுத்தாங்க. அது யாருக்காக எடுத்தாங்கன்னா இவங்களுக்காகத்தான் எடுத்தாங்க. எப்படி எதுல இருந்தெல்லாம் சம்பாதிக்கிறாங்கன்னு யோசிக்கிறாங்க இல்லையா, அடுத்தவங்க ஆசை சாப்பிட்றதுதாங்க இந்த நகரத்துக்காரங்களுக்கு மகிழ்ச்சியே சொல்றாங்க. அப்புறம் மகிழ்ச்சிங்கிறது எதுல வேணாலும் இருக்கலாமா. நகரத்துல எதுங்க மகிழ்ச்சி? பப்ல முதல்ல வந்து கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க. ஆமாங்க வில்லேஜ்ல குடிச்சாங்க, இப்ப மாறிட்டு வராங்க. இந்த டவுன்ல என்னங்க பண்றீங்க? பப்ல புள்ளையும் குடிக்கிறாங்க, பையனும் குடிக்கிறாங்க, புருஷனும் முன்னாடி எல்லாம் குடிச்சு ஆடுறீங்க ஸ்டேஜ் போட்டு. இதுலதான் உங்க மகிழ்ச்சியா? அப்ப இந்த மகிழ்ச்சி வந்து நாட்டுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறீங்க. ஏன்னா மகிழ்ச்சி அதுலதான் நித்யா இருக்குங்களா? நித்யா மேடம் மகிழ்ச்சி வந்து எதுல வேணாலும் நீங்க தீர்மானிக்கிறது இல்ல, நாட்டுக்கு வீட்டுக்கு எது தேவையோ அது மகிழ்ச்சியான வாழ்க்கை. நீங்க சொல்ற மகிழ்ச்சி வந்து நாட்டுக்கு தேவையில்லை, நம்ம வீட்டுக்குள்ளுக்கும் தேவையில்லை, அதுல முன்னேற்றமும் கண்டிப்பா இருக்காதுங்க. அப்புறம் செரட்டோனின் பத்தி பேசினாரு நம்ம சம்பத்தனா, அதை தாங்க சொல்றோம். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு 9 மணிக்கே படுங்க, அது சொரக்கும், மகிழ்ச்சியா இருக்கலாம். நீ 2 மணி வரைக்கும் போனையும் டிவியும் பார்த்துட்டு செரட்டோனின் சொரக்கல நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னா அது சொல்றத கேளுங்க முதல்ல, அப்பதான் செரட்டோனின் சொரக்கும். இத்தனை டாக்டர்களும் அதுக்கு தான் உட்கார்ந்துருக்காங்க, அதை கேட்காம. அப்புறம் கடைசியா சொன்னாங்க ஸ்கூல் இருக்குதா காலேஜ் இருக்கா. இத்தனை டாக்டர்களும் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் பெரிய பெரிய பதவியில இருந்தவங்கலாம் எங்கிருந்து வந்தாங்க? வில்லேஜ்ல இருந்து வந்தாங்க. படிக்கிறதுக்காக நகரத்துக்கு போறதுனால நகரத்துல மகிழ்ச்சின்னு இல்லை. எத்தனையோ பேர் இன்னும் அவங்கவுங்க கிராமத்துல வந்து அவங்களால நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க டாக்டர்ஸ். ஸோ கண்டிப்பா கிராமத்து வாழ்க்கையில தான் மகிழ்ச்சி இருக்கு. நீங்க மகிழ்ச்சி எவ்வளவு தூரம் நகரத்துல தேடினாலும் இந்த பப்பு மகிழ்ச்சி மட்டும்தான் சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
வாழ்த்துக்கள். இப்போ எதிரணி தலைவர் அவருடைய நேரில் வழங்குவார். மீண்டும் இனிய மாலை வணக்கம். இந்த பப்பு மகிழ்ச்சி அப்படின்னு எங்களையெல்லாம் ஏதோ ஞாபகப்படுத்திட்டாங்க. இல்லை, அவங்களுக்கெல்லாம் ஒன்று மறந்துட்டாங்க. ரெக்கார்ட் டான்ஸ் மகிழ்ச்சின்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா என்ன கிராமத்தில்? இங்கே யாருக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த யோகா மாஸ்டர் நான் சின்னதாக இருக்கும்போது சம்மர் கேம்ப் அனுப்புவாங்க. யோகா மாஸ்டர் ஒன்று பண்ணுவார். ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ், நவ் யூ ஆர் இன் த ஸ்டாண்டிங் இன் த பீச் அண்ட் அதே தென்றல் உங்களை தொட்டு தள்ளி அப்படியே அனுபவிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க கதை சொல்ல சொல்ல நம்ம அப்படியே ரசித்து கேட்டுக்கோமா அவங்க கிராமம்லாம் எப்படி இருக்குன்னு. கிராமம் நீங்கள் சொல்கிற மாதிரியா இருக்கு. போய் பாருங்க, எல்லாம் கலர் கொடி நட்டி வச்சு ஃபுல்லாக ரியல் எஸ்டேட் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கிராமம் மாமா. கணேசமூர்த்தி டாக்டர் போனால் வாங்க மாப்பிள்ளைங்க. ஈரோட்லேயே புகழ்பெற்ற மருத்துவருங்கிறதுனால வாங்க டாக்டருங்காங்க. கணேசமூர்த்தி ஒரு கம்பவுண்டர் வந்தேன்னு என்ன பண்ணுவாங்க? இப்போ எதை எடுத்து அடிச்சா கூட வாங்க வாங்க கொடுக்கும்பாங்க. சும்மா என்ன எதிரிகளை சம்பாரிச்சிருப்பாரு பேசுறாங்க. அதாவது நாயோட பாட்டு கேட்டுக்கிட்டே ஜாலியாக வாக்கிங் போனால் நகரம், நாய் மாதிரி பாடுபட்டுக்கிட்டே இருந்தா அதுதான் கிராமம். இதுதான் அதாவது இன்னொருத்தர் கிளி மாதிரி குழியில கூண்டில் அடைச்சு நம்ம வளர்க்குற மாமா. நம்ம ஈஸ்வரன் மாமா ஐயா இருக்காரு. நீங்க சொல்லுங்கய்யா, நாங்க கிளியில கூண்டில் அடைக்கிறோம், மக்களுக்கு உழைத்த தலைவர்களின் சிலையை இரும்பு கூண்டில அடைத்து வைத்திருக்கிறார்களா இல்லையா கிராமத்துல? இன்னும் அப்படிப்பட்ட எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் டென் அப்படிமாங்க. அந்த மாதிரி சும்மா இருக்கிற மண்டைக்கு இந்த சாவடியில் வந்து இதெல்லாம் பேசி என்னடா எப்படா பிரச்சனையை கிளப்பலாம், எப்படா அருவாள் எடுத்து காட்டலான்னு இதே நினப்புல சுத்திட்டு இருக்கிற கிராமத்துல இவங்க மகிழ்ச்சியை தேடுறாங்களாமா. அப்புறம் நிலாச்சோறு சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்றாங்களாமா. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் அந்த நிலாச்சோறு கதையே சொல்லி எங்களை எல்லாம் நம்ப வச்சுட்டு இருப்பீங்க? நிலாச்சோறு சாப்பிட்டு கொண்டிருப்பது கிராமம், நிலாவுக்கே சென்று சோறு சாப்பிடவும் பாதையை வகித்துக் கொண்டிருப்பது நகரம், செவ்வாய் தோஷத்தின் பின்னே அலைந்து கொண்டிருப்பது கிராமம், செவ்வாயை மனிதன் வாழும் இன்னொரு தேசமாக மாற்ற முயற்சித்துக் கொண்டிருப்பது நகரம், காசிக்கு போனாதான் பிள்ளை பறக்குங்கிறது நகரம், கிராமம் ஊசி போட்டாலே பிள்ளை பறப்புங்கிறது நிரூபித்த இந்த மருத்துவர்கள் கொண்ட நகரம். டெல்லியில காற்று மாசு ஆகி போச்சாமா. அது காரணம் என்னங்கிறீங்களா? கூகுள் பண்ணுங்க. பஞ்சாப் ஹரியானால கோதுமை அறுவடை பண்ணிட்டு அந்த தட்டை போட்டு எரிப்பான் நிலத்துல. அங்க ஆர்கானிக் கார்பன் இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் செத்து போகணும். அதை பத்தி கொஞ்சம் கூட கருத்து இல்லாம சொன்னாலும் புரியாம அந்த தட்டை எரிக்கிறதுனாலதான் டெல்லியில பெரிய அளவு காற்று மாசு நடந்துட்டு இருக்கு. இதாக 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏறக்குறைய லிங்க கவுண்டன் வலசை என்ற குக்கிராமத்தில் எந்த விதமான வாய்ப்புகளும் இன்றி மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்ம அடுத்த தலைமுறைக்காவது கிடைச்சிடாதா அப்படின்னு குதிரை வண்டியை ஓட்டிக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு ஈரோடு சூரம்பட்டியில இன்றைக்கு அவர் தலைமுறைகள் மட்டுமல்ல, அவர் மகன்மொழி பேரனோட தானும் மகிழ்ச்சியாக இருந்து மக்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கிட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய திரு RS பிரபு மாமா அவர்களை இந்த நடுவராக பெற்று கொஞ்சமாவது நன்றி உணர்வு அவருக்கும் இருக்கும் என்று எதிர்பார்த்து தீர்ப்பை நகரத்திற்கே வழங்குவீர்கள் என்று நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சு கடந்த 1 மணி நேரம் சரியாக ஒரு நல்ல அனுபவம். பட்டிமன்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் மட்டுமே பார்த்து கண்டுகளித்த ஒரு விஷயம், நம்மோட டெய்லி பழகிட்டு இருக்கிற நண்பர்கள் ஒரு பேச்சாளர்களாக பேசி ஒரு கருத்தை எப்படி என்னங்கிறதை தாண்டி நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் மேடையில பேசும்போது கிடைக்கிற சந்தோஷம், அந்த கருத்துல கிடைக்கிற ஆட்பளிப்பு, இதுதான் முதல்ல இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றி. அடுத்தது தீர்ப்புக்கு நாம் இப்போ வரோம். இந்த கட்சி அலுவலர்கள் பின்னால் அழைப்பதால் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி போக முடியாது. இங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பட்டிமன்றத்தில் என்னுடைய தீர்ப்பு பயங்கர பரவலாக பேசப்படுது. காரணம் ரெண்டும் சரிதான் அப்படின்னு நான் தீர்ப்பு கொடுத்துட்டேன். அதனால நிறைய பேர் என்ன தெரிவிக்கிறாங்க. இந்த தடவை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்து நிறைய நேரங்களில் இப்போ இவருடைய கருத்துக்கள் நான் எம்டி பேஜாக தான் வந்தேன், இங்கே தான் ஃபில் பண்ணேன். ஏன்னா இவருடைய பாயிண்ட்ஸ்களை வச்சு தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ சக்சஸ் லைஸ் இன் பிக் திங்ஸ். வெற்றி என்பது பெரிய விஷயங்களில் இருக்கின்றன, மகிழ்ச்சி என்பது சிறு சிறு விஷயங்களில் தான் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது நாம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மகிழ்ச்சிகள் என்ன? இது பணத்தால் அளவிடப்படுகிறதா, இல்ல உறவால் அளவிடப்படுகிறதா, இல்ல ஒரு கணவன் மனைவி உறவு, ஒரு பார்த்தீங்கன்னா கிராமத்துல மாரளவு தண்ணியில மஞ்சள் தேய்ச்சு நான் குளிக்க
மறைஞ்சிருந்து நீயும் பார்க்க ஆசை வச்சேனே, உள்ளூர் சந்தையில எல்லாரும் பார்க்கையில கண்டாங்கி வாங்கி தர ஆசை வச்சேனே, குத்தாத முள்ளு குத்தி குதிகாலு வலிக்குதுன்னு மணி மேல கால போட ஆசை வச்சேனே. இந்த மாமே அந்த மக உறவாகட்டும், இல்ல ஒரு தோழிமார் கதையாகட்டும், அந்த சிரிக்கி மக பாவாடை சீக்கிரமா அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு உங்காத்தா கட்டி விட இடுப்பு தடத்துல என்ன தடவி வச்ச ஞாபகம் இருக்கா? தோழிகள் 2 பேர் பேசுகிற மாதிரி, ஒன்னா வளர்ந்தோம், ஒரு தட்டில் சோறு உண்ணும், ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் வாழணும்னு ஆசைப்பட்டோம், வரட்டூருக்கு தாண்டி வாக்கப்பட்டு நீ போக, நானும் தாண்டி கட்டி இந்த பக்கம் போக, என் புருஷன் என் பொழப்பு என்னோட, உன் புருஷன் உன் பொழப்பு உன்னோட. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்தோம்னா அம்மாயி வீடு, சொந்த பந்தம், பாசம், அதீதமான ஒரு அக்கறை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராமத்துலதான் அதிகமாக நாம பார்க்கிற. கவிதை கைதட்டியே ஜெயிச்சவன் ஆனா இது அதிகமாக கிராமத்துலதான் அதிகமா இருக்கு. பொருளாதார ரீதியாக வசதி வாய்ப்புக்காக அது தேடி ஓடுது. இப்ப நிறைய பேர் கிராமத்துல இருக்கிறவங்களாம் நகரத்து வாழ்க்கையை பார்த்து பிரமிக்கிறாங்க, நகரத்துல இருக்கிறவங்களாம் எல்லாம் முடிச்சுங்க கிராமத்துல போய் செட்டில் ஆயிருங்க, அதுதாங்க ஒரு பீஸ்ஃபுல் லைஃப். இப்படி இந்த பக்கம் இருக்கிறவங்க ஏங்குறாங்க, மாற்றி மாற்றி ஏங்குறாங்க. ஆனா பொதுவா மகிழ்ச்சி என்பது, அதாவது சக்சஸ் லைஸ் இன் பிக் திங்ஸ், ஹாப்பினஸ் லைஸ் சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு என்கின்ற வகையிலே நீங்க இன்னும் கடந்த கால நினைவுகளையோ இல்லை இப்பவுமே முதல்ல இருந்துச்சு இப்ப இல்ல, இப்ப ஏங்குறோம். மகிழ்ச்சி என்பது உண்மையான மகிழ்ச்சி என்பதை நாம புரிஞ்சுக்கிறோம். அந்த அன்பிலையும் பாசத்திலையும் பழைய சோர்வையும் அந்த கிராமத்து மண் வாசனைகளிலும் பெரியவங்களுடைய கள்ளம் மற்ற சிரிப்புகளிலும் அவருடைய அந்த வெள்ளந்தியான பேச்சுக்களிலுமே அங்க இருக்கிற அந்த ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸை வச்சு அவங்க திருப்தி அடைஞ்சிக்கிற வாழ்க்கையிலே தான் அதிகமாக மகிழ்ச்சி இருக்கிறது. அதனால் அது மகிழ்ச்சி அதிகமாக இருப்பது கிராமத்திலேயே தான்